வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாம் உள்ள இறைவனுடைய அறிவாக அனுமதி கொண்டு அண்டை நீராக ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரையில உள்ள மனிதனாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்த நிலையில உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய இயக்க பொறிகளாகவே காண்கிறதே தவிர எந்த அளவும் குறைபாடு இல்லை. அத்தகைய அமைப்பு பெற்ற இந்த மனித உருவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த நிலை முழுமை நிலையை நாடித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய வாழ்வே அறிவின் முன்னேற்ற பயணம் தான். அதுக்கு வசதியும் வாய்ப்பும் ரிதம் இனிமையும் அமைந்த போதெல்லாம் நேராக அந்த பயணம் நடக்கிறது. எங்கே எங்கே தடை மயக்கம் உண்டாகிறதோ அங்கெல்லாம் சிக்கலும் துன்பமும் உண்டாகிறது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையே அறிவு பயணம் தான். அந்த நிலையில உங்கள் ஒவ்வொருவரையுமே அந்த எல்லாம் அல்ல இறைவனின் திருவுருவங்களாகவே கணித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் இதுவரையில அடைந்த அனுபவங்கள் வேதத்தினால வித்தியாசத்தினால நாம் வேறுபட்டிருக்கக்கூடிய நிலை உணர்ந்து அந்த வேறுபட்ட நிலையினாலே ஏற்பட்ட குறைபாடுகளை களைந்து எல்லோருமே ஒரு முழுமை நிலையை அடைய வேண்டும், அடைய முடியும் என்ற உறுதியோடு இன்றைய பேச்சு தொடங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க. இறைவனை பற்றி எத்தனையோ விளக்கங்கள் வேதங்கள், அதை வேதாந்த சித்தாந்தம் என்ற 2 முறையில, அதன் பிறகு 4 வகையான வேதங்கள்ல ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு வாக்கியங்கள் வச்சு இப்படி எல்லாம் வெளிவந்த போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்கிற மாதிரி அப்படி தெரியறதுனால்தான் ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு என்று எண்ணிக்கொண்டு மத தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒட்டியும் போராட்டையும் சிக்கல்கள் கூட ஏற்படுத்தி போட்டாங்க. ஆனால் அறிவு அந்த முழுமுதற் பொருளை அறிந்து கொள்ளும் போது அதை மாத்திரம் அறிந்து கொள்வது அல்ல. முழுமுதற் பொருளானது அருவமா இருக்குமா? அந்த முழுமுதற் பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதை அறியக்கூடிய அறிவை அறிந்தால்தானே முடியும். அப்ப அறிவு என்பது என்ன என்ற சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதுதான் பிலாசபி. அதுதான் தப்பு. அந்த அறிவை கொண்டு மற்றவர்களையெல்லாம் கணிக்கக்கூடியது சயின்ஸ், கலைகள். ஆனால் அறிவே நோக்கி ஆராய். அதனால்தான் 2 தத்துவம், அதாவது செயல்பாடுகளுக்கு குறிப்புகள் உண்டாங்க. ஒன்று யோகம் என்றும் இன்னொன்று ஞானம் என்றும். யோகம் என்றால் யோகிக்கு பார்ப்பனன் என்ற பெயர். ஏன்னா பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பவன். யார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் யார் என்று திரும்பி அவனையே உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கிறதே, அந்த பயிற்சிக்கு பேர் யோகம். அந்த பயிற்சி செய்வன் பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்த்தவன் சூத்திரம். அதுக்கு ஆங்கிலத்தை என்ன சொல்றாங்க? சீயர்னு சொல்றாங்க. சீயர்னா எல்லாரும் தான் சீயர், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அர்த்தம் என்னன்னா இந்த எல்லாம் யார் பார்க்கிறானோ அவனையே பார்க்கக்கூடிய நுண்ணறிவு படைத்தவன் என்று. அதன் பிறகு அப்படி பார்த்து தெரிந்து கொண்டார்கள். இவன் தனியாக இல்லை, எந்த ஆதிநிலையான பரம்பொருள்
ஒரு முழுவத பொருளான யூனிஃபைட் ஃபோர்ஸ் இப்ப நாம் சொல்லப்படும் அந்த பொருள் எதுவோ அதுவேதான் இங்கே அறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வான். அப்போ அறிவை அறியும் இடத்து அவன் உண்மை மெய்ப்பொருளையும் உணர்ந்து கொள்றான், மெய்ப்பொருளே அறிவாக திகழ்வதையும் உணர்ந்து கொள்றான். இந்த கட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னதாக மனிதனுடைய சிந்தனை எப்படி போச்சு, எங்கே இருந்து நான் வாழறேன் சிந்தனை ஏற்பட்ட போது எப்படி நான் வாழறேன் என்ற போது பிலாசபியில எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. அப்போ உணவுப் பொருள் தான் என்ன வாழ்கிறேன் நினைச்சேன். அப்போ இந்த உணவுப் பொருள் எப்படி வருது, நிலத்திலிருந்து தான் வருது. சரி, நிலம் நான் போட்டுக்கக்கூடிய சரி நிலம் தனியான உணவுப் பொருளை கொடுக்குறேன், நீர் இல்லாத நிலம் கொடுக்குறேன். அப்ப நீருக்கு மதிப்பு கொடுப்பாங்க, நிலம் நீர். அதன் பிறகு நீர் எப்படி கிடைக்குதுன்னா சூரியனுடைய வெப்பத்தினால ஆவியாக்கப்பட்டு மீண்டும் உலகத்திற்கு நீராகிறது. ஆகவே நீர் அதை விட உலகம் என்ற மண்ணை விட நீருக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறது என்று அதையும் இறை வழிபாடாகவே கொண்டோம். அதற்கு மேலாக நீரை தரத்தக்க ஆவியாக்கி நீரை தரத்தக்க சூரியனையும் வழிபடு கடவுளாக கொண்டோம். அதற்கு மேல இன்னும் எதனால இது வரைக்கும் இருந்தா போதுமானா காற்று இல்லாத வாழ முடியாது. அப்போ காற்றை அதற்கு மேலான மதிப்புடைய இறை நிலையாக கொண்டார், காற்றை வழிபட்டார். அதற்கு மேல காற்று எப்படி உண்டாகுது என்பதை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு நுண்ணிய அறிவுகளும் பாருங்க. அது பரமாணுக்கள் என்ற மின்துகள் ஒன்றோடு கூடி இயக்கிற போதுதான் காற்றாக இருக்கிறது என்று கண்டார், விண்ணை கண்டார். இப்போ விண்ணை கண்ட பிறகுதான் மண்ணை சரியா அறிஞர். ஆனால் மண்ணிலே விண்ணை கண்டான் என்று ஒரு செய்தி கூறுகிறார். மண்ணை எடுத்து ஆராய்ந்து கொண்டே போனா பிடிச்சு பார்த்தா கடைசியில் விண்தான். அந்த பஞ்சபூதங்களை கண்டு அந்த விண் எப்படி எங்கிருந்து வந்திருக்க முடியும் என்ற போது விண்ணுக்கு அப்பால விண்ணை தவிர்த்து பிரபஞ்சத்துல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிச்ச போதுதான் அந்த சுத்த வழி என்பது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப இதுக்கு அதுக்கு உள்ள உறவை அறிகிறான். விண் என்பது ஒரு சுழற்சி ஆற்றல், சக்தி, இயக்கம் என்ற போது அந்த இயக்கத்தை நிறுத்திட்டாங்க. அனுமானத்தினால நிறுத்தின வெளியோட வெளியாகத்தான் இருக்கு. அந்த சுத்த வெளியில ஒரு நுண்பகுதி இயங்கும் போதுதான் விண்ணாக இருக்கிறது என்ற ஒரு உண்மைய இந்த வேதாந்தம் சொன்னாங்க. அது அப்பை குரல் நீங்க ஒரே வழியில பார்க்கலாம். நிலைமைக்கு பரமாய சக்தியுள் பஞ்ச மகாபூதமும் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. தரம் மாறினா ஒன்று இன்னொன்றாக மாறி உற்பத்தியாச்சு. தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அதுல பரிச சொல்றாங்க. ரெண்டாவது நிலம் 5, நீர் 4, நீரங்கி 3. அப்படின்னா நீரங்கி 3, உலவை 2, போன்று உலகைனா காற்று, மண் என்பது ஆகாசம். இந்த வரிசையை சொல்லி இதுதான் பிரபஞ்சம் என்பதை இந்த பிரபஞ்ச பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் அந்த பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாக உள்ளது சிவம், பூரணம், பேராற்றல், அருட்பேராற்றல் என்று கண்ட காலம் நீண்ட காலமாக இந்த கருத்து வளர்க்கிறது. அப்போதான் அந்த சிவம் என்ற பூரண பொருள் எப்படி இருக்கும் என்ற சாதாரண மனிதன் கேட்ட கேள்விக்கு அது ரூபமற்றது, உருவமற்றது, கண்ணு மூக்கு இவைகள்லாம் இல்லாதது என்று சொன்னா பாருங்க. அப்போ உருவமற்றது சொன்னா இவனுக்கு ஒரு அதாவது கண்ணு மூக்குக்காக இல்லைன்னா சரி இப்படிதான் இருக்கணும்னுட்டு ஒரு உருவத்தை படிச்சான். அந்த உருவம் தான் லிங்கம். கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, உருவம் ஒண்ணு கிடையாது. அப்படி முதல்ல அனுபவம்
உணர்த்துறதுக்கு அவங்க பஞ்சபூதங்களை கொண்டு வந்த போது போல சாதாரண மக்களுக்கு உணர்த்த முடியவில்லை. என்னால் அதன் பிறகுதான் விண் என்றதுதான் அதில் இருந்து வெறும் பொருளை இருந்து விண் தோன்றியது. விண் கூடிதான் உலகமாயிற்று, பஞ்சபூதங்களாயிற்று என்று கண்டபோது அந்த சுத்த வெளியை சிவமாக்கி அதற்கு மையத்தில் தோன்றிய இந்த விண்ணை சக்தியாக்கி, சக்தி தான் உலகம், நாம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம், இறை இறை என்று அறிந்தாங்க. முதல்ல இருந்தது சைவ சமயம் சொன்னார். சிவம் என்ற ஒன்றையே தெய்வமாக கொண்ட கருத்து சைவ சமயம். அந்த கருத்துல எல்லாமே நாம் அங்கிருந்து வந்தவங்க தான். அதனால் நாம் ஊருக்கு ஒத்து உதவி வாழ வேணும் என்ற போது சமயம், சம பிளஸ் இயம், சமநிலை, ஈக்குவலிசம், அதுதான் தோல்வி. அதன் பிறகு சக்தி தான் எல்லாமாக இருக்கிறது, பஞ்சபூதங்களாக இருக்கிறது என்று கண்டுபிடிச்ச போது சாக்த சமயம் என்று வழிபடுகிறவர்களாக கொண்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு சாதாரண மக்களால் அதுவும் உணர முடியல, கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதன் பிறகு அந்த சக்தி எப்படி இயங்குகிறது என்பதை உணர்ந்த பெரியார்கள் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சக்தி என்பது சுழந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி சுழலும் போது ஒன்னோடு ஒன்று மோதி அங்கே சத்தமும் உண்டாகும் என்பது பணம் மொழி இருக்கிறது. அந்த சத்தமும் சுழலும் உடையதுதான் சக்தி. அவர்கள்தான் அதை வணங்கக்கூடிய அளவுக்கு நாம் உணரக்கூடியதோ வணங்கக்கூடியதோ என்று உணர்வது. அதற்கு உருவம் எதை எடுத்தாலும் ஒரு உருவத்தை கற்பிச்சு கொண்டு கசானிக்கை பண்ணித்தானே அவங்க வணக்கத்துக்கு வந்தாங்க சாதாரண மக்கள். அப்ப இதுக்கு ஒரு உருவத்தை கற்பித்துக் கொண்டு அந்த சங்கு அடையாளமாக, ஒலிக்கு அடையாளமாக சங்கையும் சுழலுக்கு அடையாளமாக சக்கரத்தையும் வச்சு வந்தது வைணவ சமயம். வைணவ சமயம் பின்னால வந்திருந்த போதிலும் கூட ஒன்றுக்கு மேலாக ஒன்றை இன்னும் ஆழமாக இயற்கையை கண்டுபிடிச்சது. அதன் முன்னமே சூரியனால எல்லாம் ஆகிறது என்பதை சூரியனையே வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் அதையே வணங்கிக் கொண்டு அதையே தெய்வமாக கொண்ட போது அது சௌர சமயம் என்று சூரியனை வழிபடும் ஒரு முறைக்கு சௌர சமயம் சொன்னார். இதுவரையில இந்த பஞ்சபூதங்களையும் அதை பற்றியே வந்திருந்தது பாருங்க. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து என்னென்ன விளைவுகள் வந்ததுன்னு பார்க்கிறாங்க பாருங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இது வரையில கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி உண்டாகுதுன்ற போது இந்த விண்ணிலே இருந்து வரக்கூடிய அலை காமசக்தியாக மாறி அதை பிரணவ சரீரம்னு சொன்னாங்க. ஏன்னா ஓங்காரமாக இருக்கக்கூடிய சிவமும் அதில் இருந்து தோன்றிய சக்தியும் இரண்டு சேர்ந்து அந்த காந்தம் என்றது வந்து அது பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த இயக்கத்தில இருந்து ஐவகை தோற்றங்கள், பிருத்திவி, அப்பு, தேவி, வாயு, ஆகாசம், இவைகளெல்லாம் சக்தியும் சிவமும் தோன்றிய, அதாவது சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கம் என்ற போது அந்த பிரணவ சரீரம்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கு பிற்காலத்துல வந்தவங்க பிரணவத்தை ஓ என்ற எழுத்தை வச்சு அதுக்கு ஒரு உருவத்தை கற்பிச்சு அதனால காணபத்தியம் என்று கணபதி வழிபாடு ஏற்படும். அதுதான் காணபத்தியம். அதற்கு பின்னால வந்தவர்கள் இது மாத்திரம் அல்ல, அதே ஒரு பொருளானது, அதே காந்த சக்தியானது அறிவாகவும் இருக்கிறது இந்த உடலுக்குள்ளாக. சிவம் மூலமாக உயிர் சக்தி மையத்தில் இருந்தாலும் இருந்து செயல்படும் போது அது காந்த சக்தியின் மூலமாக தான் செயல்படுது. அப்போ அறிவு மனமாக இருக்கிறது காந்த சக்தி தான் என்ற சொல்லும்போது முன்ன அறிஞ்சிருந்தது பாருங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இதோட மனமும் ஆராய்ச்சி. அப்போ இந்த ஆறு எப்படி உண்டாச்சு? சிவம் என்ற இருப்பு நிலையும் சக்தி என்ற இயக்காலையும் சேர்ந்து காந்தமாகி காந்தத்தில இருந்து 6 வகையான தோற்றங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது காந்தன் என்ற ஒரு ஆற்றலை கந்தன் விஷயம் அல்லது அதை பற்றி ஒரு கதையை கற்பிச்சு எழுதினாங்களே 6 முகமாக வச்சு, அது காந்த புராணம் என்றும் பிற்காலத்தில் வந்தபோது அந்த காந்தத்தை வச்சு
அதை வழிபடு கடவுளாக உள்ள போதுதான் கௌமார சமயம். இப்ப 6 சமயங்களுக்கும் ஒண்ணுமே இல்லை. இயற்கையே உள்ளது உள்ளவாறு அந்தந்த காலத்துல உள்ளவர்கள் மேலும் மேலும் ஆழ்ந்து ஆழ்ந்து கண்டுபிடித்த உண்மையே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால இந்த 6 முகம் என்று சொன்னாலே பிரபஞ்சத்தை நீங்க நேற்று இங்க எழுதியிருப்பதை பார்த்துருக்கீங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மண். இதுதான் காந்தத்தினுடைய பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன். இது எப்படி உண்டாச்சு? சக்தியும் சிவமும், அதாவது இருப்பு நிலையை இயக்க அலையும் சேர்ந்துதான் அது காந்தமா இருக்கு. அதனால சக்தியும் சிவமும் சேர்ந்து பெற்ற பிள்ளை கார்த்திகேயன். 6 முகம். இதெல்லாம் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு அந்த காலத்துல உணர்த்த முடியாததுனால அது வெறும் சடங்கு முறையில இதெல்லாம் ஏற்பட்டுச்சாங்க. இப்போ நான் அது உட்பொருளை உணர்ற போது எதனால இதை வச்சாங்கன்னா, இப்போ அதனால நாமும் அதையே செய்துட்டே இருக்க வேண்டும் இல்லை. உண்மையை உணர்ந்து கொள்ளா போதும். உணராதவர்கள் அதே வழியில வழிபட்டு இருக்கட்டும். அதை தவறில்லை. அந்த முறையில இப்ப இந்த பிரபஞ்சத்தை நீங்க கேட்டுக்கொண்டு பார்த்தீங்கன்னா, அறிவு என்பதை பின்னால்தான் கண்டுபிடிச்சாங்க. அது சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. தத்துவஞானிகளாக முதல்ல பஞ்சபூதங்களை கண்டுபிடித்தவர்கள் அவங்க வேதாந்திகள். வேதம் என்பது 5 பிருத்திவியப்பு தேய்வாய் ஆகாசம் என்ற 5 பூதங்களை பற்றியும் அதனால சேர்ந்த உலகத்தை பற்றியும் அது இயக்கக்கூடிய இயக்கத்தை பற்றியும் கூறுவது. அதற்கு முழுமையான முழுமுதற் பொருளாக உள்ள சிவத்தை பற்றி தெரிவிப்பது. இது வேதமும் வேதத்துக்கு முடிவான பொருளாக சிவத்தை கண்டது வேதாந்தம் என்றாச்சு. இங்கே அறிவு எது என்றதை ஆராய்ந்தா பாருங்க. அந்த இடத்துலதான் இவன் மனதை பற்றிச்சான். மனம் எங்களுக்கு உதயமாகுது என்று அகநோக்கி நின்று அது புறப்படு இடம் உயிரினை கண்டு உயிர் மையத்தில் நின்று சிவத்தையும் உணர்ந்தான். அதே சிவன் தான் உயிருக்கு அப்பாலாக உள்ள சுத்த வெளியில பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருப்பதும் உயிர் மையத்துல நிலைத்த பொருளாக நிலை பொருளாக இருப்பதும் அதுவேதான் அறிவாக இருக்கிறது என்று கண்ட பிறகுதான் இந்த 5 ஆறான பிறகு முதல்ல கணபத்தியம் தோன்றியதுக்கு பின்னால கௌமார சமயமும் தோன்றியாச்சு. இப்போ அந்த 6 வகையான இயக்கங்களையும் சரியாக நாம் உணர்ந்து கொண்டோமையானால் இந்த பிரபஞ்சம் முடிஞ்சு போச்சு. இப்போ அது வரைக்கும் என்ன, அந்த தத்துவத்துக்கு பான்சோபிசம் ஆங்கிலேயர் இந்த நாட்டு பண்பாட்டை கூறும்போது இந்த முதல்ல தத்துவ ஞானத்தை பஞ்சபூதங்களை வச்சு பேசின பேச்சுக்கிட்ட அதெல்லாம் பான்சோபிசம், பிரபஞ்சம் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு டோட்டல் பர்ஸ்பெக்டிவ் விஷன்ல காண்ற போது அது 5 பூதங்கள், அது பான்சோபிசம். ஆனா இவங்க அறிவை கண்டுபிடிச்ச பிறகு இறைவனே அறிவாகத்தான் இருக்கிறான். அந்த அறிவு அப்படியே பரிணாமத்துல உயர்ந்து வர 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 எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிறப்பான செயல் புரியுதோ அந்த செயலெல்லாம் சிறப்பை கொடுத்தது. அந்த சிறப்பினுடைய பதிவுகள் தான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எவரிதிங் என்று சொல்லி ஒவ்வொரு பொருளையும் அறிவு இல்லாத இல்லை, அறிவு இல்லாத பொருளே இல்லை என்பதை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் சித்தாந்தி. சித்தம் என்பது உயிர். அந்த உயிருக்கு மூலமானது சிவம் என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்தவர்கள்தான் சித்தர்கள்னா, சித்தத்துக்கு முடிவான பொருள் சிவம் என்ற ஒரு வார்த்தையை வச்சு சித்தாந்தம் என்றும் வேதாந்தம் சித்தாந்தம். இந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் முடியாத, சித்தாந்தத்துக்கு அர்த்தம் முடியாத அவங்க சில சடங்கை சொல்லிட்டு போறாங்க. அவன் முடிச்சுக்கிட்டான், இவன் சில சடங்கை சொன்னாங்க, இவன் முடிச்சுக்கிட்டான், 2 பேரும் சடங்கு. இவைகளெல்லாம் தீர்ந்து உண்மையான இறைநிலை உணர்வு பெற்று எல்லா மதங்களும் ஒரே பொருளை பற்றித்தான் விவாதிக்கிறது, தேடிக்கொண்டிருக்கின்றது. மனிதன் எல்லாருமே அந்த நிலையை நாடி போய் கொண்டிருக்கிறான். ஆனாலும் வேறுபட்ட காரணங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல திசை மாற்றம் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமல் அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொண்டார். இப்போ இறைநிலையை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொண்டார். மதங்கள்ல வேறுபாடு இருக்கு. பேரெல்லாம் பாஷையானே தவிர வேற ஒன்றும் இல்லை.
இப்போ ஒரு நாட்டுல நான் போறேன், அந்த நாட்டுல கடவுளுக்கு ஒரு பேர் வச்சு, அதாவது அந்த பாஷையில கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த சொல்ல அந்த மதத்தை சேர்ந்தவங்க தவிர வேற ஒருத்தர் பேசக்கூடாதுன்றது விஷயம். எவ்வளவு சிரமமா இருக்கு பாருங்க. ஒரு சொல்லு வச்சு கடவுளை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சொல்ல மற்ற மதத்தவர்கள் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நாடு இருக்கு இந்த அந்த நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டோம்னா நாம போயிட்டோம். ஆகவே இப்ப அதனால மனிதனை எப்படி எப்படி பிரிச்சு எவ்வளவு போராட்டத்துக்கு வழியே கொண்டு பாருங்க. எல்லாம் கடந்து உண்மையை உணர்ந்து மனிதனாக வரணும்னா மனிதன் கடவுளாக மாட்டான். ஐயப்படாது அகத்து அது உணர்வாரு. அகம் என்பதே உயிர் தான். உயிருக்கு உட்பொருளாக மையப்பொருளாக உள்ள அந்த உண்மையை எவன் உணர்கிறானா தெய்வத்தோடு ஒப்பக்குழல். உணரும் போது அவனே தெய்வம் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். அவன் தெய்வத்தோடவே ஒத்து பார்க்கலாம், அவனை தெய்வமாகவே கொள்ளலாம் என்பது அந்த மெய்ப்பொருள் உணர்ந்த மகானாகிய திருவள்ளுவர். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். அந்த முறையில இப்போ பார்ப்போம். அறிவு அனுபவம் என்று சொன்னான். அதனுடைய மூலம் எதுவாக இருக்க முடியும்? இப்போ அதனால இந்த பிரபஞ்ச உற்பத்தியில இருந்தே தான் பார்க்கணும். சாதாரண அறிவு என்ற வார்த்தைக்கு நாம் ஒரு எல்லை கட்டிய கருத்தை தான் வச்சுக்கணும். என்ன? சிந்தனையும் உணர்வும் உடையதான் அறிவு. சிந்தனைக்கும் ஃபீலிங்ஸ் உணர்வுக்கும் இன்பத்துக்கும் உணர்வுக்கும் அப்பாத உள்ளது அறிவில்லை. அப்படித்தானே எல்லாரும் நினைச்சிட்டு. அதுதான் அந்த உண்மை உணர்வு பெற்ற பிறகு உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். உண்மை மேலும் விளக்க உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அதற்கு முன்னமே எந்த பொருள் இயக்கத்துல ஒரு ஒழுங்காற்றலாகத்தான் இருந்தே தவிர அறிவு வந்த பிறகுதான் எல்லா இயக்கத்துக்கு சிந்தனை வந்த பிறகுதான். சிந்தனைகள்லாம் இப்போ விஞ்ஞான கருத்துப்படி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆனா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தானாகவே ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த பிரபஞ்ச இணைப்பாகவே ஒவ்வொரு பொருளும் எந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அதனால இப்ப அறிவு என்ற ஒரு வார்த்தைக்கு நாம் அர்த்தம் சொல்றோம். அறிவு என்பது சிந்தனையும் உணர்ச்சியும் என்பதுதான் அறிவு என்பதை விட்டுவிட்டு அதுக்கு முன்னே இல்லாதது சிந்தனைக்கோ உணர்ச்சிக்கோ வராது. அதுக்கு முன்னே எப்படி இருந்தது அது இப்ப அப்போ இந்த எல்லாம் வல்ல இறைநிலை என்ற ஒரு பரம்பொருள் உண்மை இருப்பு நிலை சொல்றோமே, அந்த இருப்பு நிலையில இல்லைன்னா இயக்க நிலையில எது வராது. அந்த இருப்பு நிலையில எப்படி இருந்தது? அறிவும் பிறகு. பிறகு என்பது வேகம். அந்த வேகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒழுங்கமைப்பு இயக்க ஒழுங்காற்றல் எதுவோ அதுதான் அறிவு. அப்போ முழுமையாக உள்ள கடல் போன்ற உள்ள இந்த சுத்தவெளி அணு தோன்றிய உடனே அதுல அறிவு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் முதல்ல கொடுத்திருக்கேன். அறிவுடைய முதல் இயக்கம் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. பேட்டர்ன் சொன்னா அந்த வடிவத்தை பொறுத்தது, அதனுடைய உருவம் அல்லது ஏரியா ஆஃப் ஆக்ஷன். அந்த மாதிரி பேட்டர்ன்னா அதை எடுத்துக்கொள்ளும் வடிவம். பிரிசிஷன்ன்றது என்ன? இப்போ நல்லா அதை உணர்ந்து கொள்ளணும். எந்த பொருள் ஒரு இயக்கத்துக்கு வருகிறதோ அந்த இயக்கத்தினால ஒரு தரம் பெறுகிறது அல்லவா? இயக்கம் என்றாலே ஒரு அலை வீசுதல். அதே போல அலையை வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கி 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 அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை எதிர்த்து வர 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 அதுக்கு ஒரு தன்மை ஏற்படுத்தும். அதே போல
வாங்கியதெல்லாம் திருப்பி டிரான்ஸ்மிஷன் அலையில கொடுக்கிற போது அது ஒரு பெருமை, அதாவது மதிப்பு. இப்போ அணுவில் இருந்து சிறு அணுவாக இருந்தாலும் அது அலை வீசுகிறது, அந்த அலையை தாக்குகிறது மற்ற பொருள் மேல. ஆனால் அதே போல மற்ற அலையை வாங்கி கொள்வதே இல்லையா? அப்போ ஒவ்வொரு அலையும் இங்கே சுழற்சி அலையாக உள்ள பரமாணு மேல மோதுதா இல்லையா? ஒவ்வொரு மோதுதலையும் தாங்கிக் கொள்ற போது அந்த அளவுக்கு இது வலுப்பெறுகிறது என்று சொல்லலாம், அல்லது தரம் பெறுகிறது என்று சொல்லலாம். பதிவு என்பது என்ன என்று எடுத்துக்கொண்டால் கிளாஷ் ஆஃப் ஃபோர்சஸ், அதாவது ஒரு அலையினுடைய மோதுதல் தான். ஒரு அலை இன்னொன்று மேல மோதினால் அங்கே ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு பதிவு இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அலையை தவிர இருக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது சுத்த வெளிதான். பரமாணுவோ வர்லி மோஷன் அலைதான், அதனுடைய அலைதான். ஆனா ஒரு எல்லி கட்டிய அலை, அது எல்லி கட்டிய அலை ஆகையினால அழுத்தம் ஒளிவரி சுயமான இவைகளை தடுத்து திருப்பி அனுப்பக்கூடிய ரிஃப்ளெக்டிவ் ஆக்ஷன் வந்து, அதனால அத பார்ட்டிகள்னு சொல்றோம். அது இல்லாத நான் ஒரு அலை ஊடுருவி ஓடிட்டுன்னு வச்சுங்க, அது பார்ட்டிகளே இல்லை, அது ஸ்பேஸ் தான். அப்ப இந்த இரண்டை வச்சுங்க, நாம் எந்த அணு எடுத்தாலும் ஒரு சத்தம் ஒளி ஒளி சுவை முனை இவைகளையெல்லாம் அந்த அலையாக மோதும் போது அது திருப்பி அந்த தடுப்பு சக்தி இருப்பதனால அதை ஒரு பொருளாக நாம் மதிக்கிறோம். அதை பற்றி அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அந்தாண்ட போறோம்னா ஒவ்வொரு பரமாணுவும் அலையே தான். அதனால அலை வீசுகிறது, மோதுகிறது, பிரதிபலிக்கிறது, சிதறுகிறது, இந்தாண்ட அந்தாண்டியா ஊடுருவி போகிறது, இரண்டுக்கு இடையே ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் என்று அலைக்கு 5 வகையான இயக்கங்கள் உண்டு என்பதை நான் கண்டுபிடிச்சேன். எந்த பொருளை இருந்து நீங்க எடுத்தாலும் அந்த பொருள் அணுக்கூட்டம் தானே, பரமாணுக்களுடைய எனர்ஜி பார்ட்டிகளுடைய கூட்டம் தானே. அப்ப எனர்ஜி பார்ட்டிகள் இருந்து எப்பொழுதுமே அலை வீசிக்கொண்டே இருக்குமே, ஆனால் அதனுடைய காம்பவுண்ட்ஸ், அதனுடைய அசோசியேஷன், அதனுடைய சேர்க்கை, கூட்டு, அதில் இருந்து அதே அலைகள் வருகின்றன. ஆனால் தனியாக ஒரு அணு அலை வீசிக்கொண்டிருப்பதற்கும் அது இது மேல வீசி இது அது மேல வீசி இந்த இன்ட்ராக்ஷனோட இந்த ரெண்டும் சேர்ந்து வீசக்கூடிய அலைக்கும் வேறுபாடு உண்டு. அதுதான் வேறுபாடு. இந்த பிரபஞ்சத்தில் அலையிலேயே தனியாக வீசக்கூடிய அலை ஒண்ணு, 2 அணுக்கள் சேர்ந்த பிறகு வீசக்கூடிய அலை ஒண்ணு. அப்படியே 3, 4, 5, 6ன்னா அதுக்குள்ள மல்டிபேரியஸ் ரிஃப்ளெக்ஷன் வருதா இல்லையான்னு கவனிச்சு பாருங்க. அதுதான் ஒவ்வொரு அணுவுக்கு அணு எலிமெண்டல் வேல்யூ என்றதை மாற்றம் உண்டாகிறது. என்னன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல வந்து எண்ணிக்கை அதிகமாகும். அது மாத்திரம் இல்லாத அது நெருங்கி இயங்குகிறது, ஒரு விரிவு வச்சு இயங்குகிறது என்ற போது நெருங்கி இயங்குகிற ஒரு பொருள்ல அதிகமாக சோயம் மனம் தான் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி, சவுண்ட் அண்ட் லைட் கம்மியா. இப்ப காத்துல இப்போ ஒரு சவுண்ட் சத்தம் பண்றோம், உடனே மறைஞ்சு போகுது. ஆனா அதே சத்தம் ஒரு கெட்டி பொருள்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அது சுழண்டு சுழண்டு சுழண்டு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நெருக்கத்தினால விரிந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியல. ஸ்டாட்டிக், அந்த டைனமிக் ஆக்ஷன் அங்க அதிகமா இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த அலை ஒன்றோட ஒன்று மோதி 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 ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து 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 அதே எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் ஆக்ஷன் என்ற அளவுல சுவையும் மனமும் முடியாது. சுவையும் மனமும் வேறு வேறு இல்லை, கெமிக்கல் ஆக்ஷன் வேறு வேறே இல்லை. எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மேக்னட்டிசம். இன்னும் நல்ல உணர முடிஞ்சதுன்னா எந்த உருவம்
ஆனாலும் சரி, அந்த காந்தம் என்ற நிலைக்கு வந்துட்டுன்னா அதோட கரைஞ்சிடும். அதான் காஸ்மிக் கான்ஷியன்ஸ். எண்ணமானாலும் சரி அல்லது இயக்க உணர்வுகளானாலும் சரி, மோதுதலானாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல உதாரணமா சேட்டலைட் அனுப்புறாங்க வேறு கிரகம், அங்கே இருந்து ஒரு படம் பிடிக்கும். அந்த படம் இங்க அனுப்பப்படும். இது மத்தியில எப்படி அது வருதுன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே அதை தாண்டி வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய வான்காந்தம் ஃபுல்லா பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறதுனால அதிலே அப்சர்வ் ஆயிடுச்சு, அதுல வாழ்க்கையாச்சு. ஆனா எந்த இடத்துலையும் அது அதாவது மறைந்து போகாது. ஏன்னா பிளஸ் தானே அது. ஏற்கனவே அலை இயக்கத்துல பூர்த்தியா இருக்குது, இன்னொரு அலை அது வந்த போது பிளஸ் தான். அதனால எந்த இடத்துல அதே மாதிரியான நுணுக்கமான மிஷினோ அல்லது கருவியோ வைக்கிறோமோ அந்த இடத்துல தொட்டது இந்த இடத்துல போகுது. இந்த உண்மையை நாம கண்டுபிடிச்சோம்னா எல்லா பொருளும் உருவமோ அல்லது மனமோ சுவையோ மனமோ எல்லாமே காந்தமாகவும் மாறும், காந்தத்திலிருந்து மீண்டும் ஒரு பொருளாக மாறும் என்ற போது அந்த காந்த சக்தியினுடைய உண்மையை உணரக்கூடிய காலம் எதிர்காலம். இந்த விஞ்ஞானிகள் அந்த காந்த சக்தியை உணர்ந்து கொண்டாலே அந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இந்த ரெண்டு போர்ஷையும் உணர்ந்து கொண்டால் அப்பவும் ஸ்டாட்டிக்கை உணர்றதுக்கு கருவி அலையே உணரலாம். ஏன்னா அலை மோதுகிறது, மோதுகிற போது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறது. அந்த ஃப்ரிக்ஷனை எந்த பொருளை வச்சாலும் அதை அளக்கலாம். ஆனா அந்த மோதுதலை தாண்டி ஃப்ரிக்ஷன் இல்லாத நிலைத்த இடத்துல எந்த எதை வச்சு நீங்க அளக்க முடியாது. அதனால யூனிஃபைட் ஃபோர்ஸ்ன்றது ஆதி நிலையை எந்த கருவியினாலையும் காண முடியாது, அளக்க முடியாது. காலதூர பருமன் வேகம் 4 கடந்தது. அதுல இருந்து தோன்றிய அலைதான் வேகம், பருமன், காலம், தூரம் 4 வச்சுக்கொண்டது. ஏன்னா அது எப்படி இயங்குகிறதோ எந்த அளவுல எல்லை எடுத்துக்கொள்ளுதோ அதுதான் பருமன். அதுவே போர்ஸ், அதாவது வேகம் பருமன் பிரிக்கவே முடியாது. அது இயக்கத்தினுடைய ஒரு கண்டினியூட்டி இருக்கு பாருங்க. எனி ஆக்ஷன் வாட் எவர் இட் மே பி, கண்டினியூட்டி ஆஃப் ஆக்ஷன், எனி ஆக்ஷன் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டைம். அப்போ ஃபோர்ஸ் வால்யூம் இல்லாத கண்டினியூட்டி இல்லை இயக்கத்தை. அதனால அதையும் பிரிக்க முடியாது. ஒரு ஒரு பொருள் ஃபோர்ஸ், வால்யூம், டைம் இந்த மூன்றோட நீங்க பார்க்கணும்னா அதை ஐசோலேட் பண்ணி தனியாக பார்க்கணும்னா இன்னொரு பொருளுக்கு இடையே இடைவெளி வேணும், தூரம். காலம், பருமன், தூரம், வேகம் இந்த 4 கணக்குல வந்தது. அதான் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸை தாண்டிட்டீங்கன்னா தத்துவம், மேத்தமேட்டிக்ஸ் வந்தா விஞ்ஞானம். மேத்தமேட்டிக்ஸ்க்கு உட்பட்ட அறிவினால கணிக்கக்கூடிய கணிப்பெல்லாம் விஞ்ஞானம், கலை. இந்த 4 இதை தாண்டி அதுக்கு அந்தாண்ட கணிக்க முடியாத அதே அறிவுதான் உணரணும் என்ற ஒரு அனுமானத்தில் உணரணும் என்ற போது அது தத்துவம். தத்துவம் அது நீயாக இருக்கிறாய், நீ அதுவாக மாறினாதான் அதுவாக நீ மாறி அதுவா உனக்கு உணர்ந்தோம் என்ற அளவுல இந்த தத்துவமும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ இருப்பு நிலையாக உள்ள அந்த பரம்பொருள்ல இயக்க ஆற்றலாக ஒரு சுழற்சி ஏற்பட்டது. இப்போ அது எந்த அளவு அது ஒரு பேட்டர்ன்னா வடிவம், ஒரு பரமாணுன்னா இவ்வளவுதான் அது பருமன் இருக்கிறது என்பது அது விரிந்த நிலையில உள்ள ஆற்றலாலையும் அது இவ்வளவுதான் சொல்ல முடியுன்றதுனா தானாகவே வகுத்து கொண்ட ஒரு வடிவம் தான். அதான் பேட்டர்ன். பெரிய அணு சின்ன அணுன்னு 2 இருக்க முடியாது. எல்லாம் பரமாணுன்னா ஒண்ணுதான். அது இயக்க வேகத்தினால
மையப்புள்ளி அதிகமாகுது அல்லது பெரிபரல் அதிகமாகுது, குறையுது, கூடுது, இந்த ரெண்டுக்குள்ளாக தான் இருக்க முடியுமே தவிர ஆகவே அந்த பேட்டர்ன்ல பிரிசிஷன் எப்படி உண்டாகுது, எத்தனை காலம் தோன்றி அது எல்லையற்ற பரவழியினால அழுத்தப்பட்ட அழுத்தத்துல அது எவ்வளவு தாங்கி 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 தன்னுடைய சுழற்சிய வேகத்தை இழந்து நிற்கிறது பாருங்க, இதுதான் பிரிசிஷன். அதுக்கு தகுந்தவாறு அந்த சுழற்சியை குறையுது, சுழற்சி குறைய குறைய அது தள்ளு சக்தி குறையுது, தள்ளு சக்தி குறைய குறைய கூடு சக்தி ஜாஸ்தி, உன்னோட விஷயம். இவைகள் எல்லாம் பிரிசிஷன் கரெக்டா இந்த சுழற்சி வேகம் ஏற்றத்தாழ் அந்த ரேஷியோவுக்கு தகுந்தவாறு தள்ளு சக்தி அமைந்து, தள்ளு சக்திக்கு தகுந்தவாறு கூடு சக்தி இவ்வளவு நெருக்கமாக தான் இருக்க முடியும். இங்க ஒண்ணு கவனிங்க, ரெண்டு அணுக்களுக்கு இடையே இவ்வளவுதான் இடம் இருக்குதுன்னு சொன்னா இந்த இரண்டும் சேர்ந்து ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளுது பாருங்க, அதாவது சுழற்சி தள்ளுதல். இந்த தள்ளு சக்தியை கணக்கெடுத்து பார்த்தா அந்த பிரஷர், if you calculate the pressure of both, அதுதான் டிஸ்டன்ஸ். அதுக்கு மேல வர முடியாது. காரணம் என்ன, இந்த ரெண்டு அணுவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருப்பது எல்லையற்ற பரவெளி, அதனுடைய அழுத்தம் இந்த இரண்டையும் அதற்கு மேல போக விடாத ரெண்டையும் சேர்த்து கொண்டே இருக்கு. அதனால எப்பொழுதுமே அந்த இரண்டுக்கு இடையே உள்ள இடம் மாறவே மாறாது. சுழற்சி வேகம் மாறினார் வழியே தள்ளும் சக்தியினாலதான் மாற்றம் உண்டாகுமே தவிர, அதாவது சுழற்சி வேகத்தினால்தான் மாற்றம் உண்டாகுமே தவிர மற்றபடி வேற எந்த வேகத்தினாலையும் அது மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு மேல போக முடியாத, உதாரணமா அந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நீங்க அனுமானம் பண்ணி பாருங்க, ஆற்றல் களமாக பிரபஞ்சம் முழுவதிலும் பார்ட்டிகல்ஸ் நிரம்பி இருக்கிறது. அதை இத்தீரியல் பார்ட்டிகல் சொல்லுவோம், விண்ணு சொல்லுவோம், ஆகாசம்னு சொல்லுவோம். இப்ப அதனால ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்களாகி பல கோள்களாக இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரபஞ்சத்துக்கு அப்பால இருந்து ஒரே அழுத்தம் தான், அந்த ஒரே அழுத்தம் மாசஸையும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்குது, அடுத்தது ரெண்டு அணுவையும் மாசு கூட. ஒரு மாசம் எடுத்தீங்கன்னா, ஒரு கோள் எடுத்தீங்கன்னா, அந்த கோள்ல எத்தனை கோடி அணுக்கள், அதனுடைய ரிப்பல்சிவ் ஆக்ஷன் எவ்வளவு, இந்த கணக்கு எடுத்தால் இதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இன்னொரு கிரகம் அதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுதான் தூரம் வரும். இந்த கணக்கை நீங்க சரியா பார்க்கணும்னா ஐன்ஸ்டீன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேஷியோ கொடுத்துருக்காரு பாருங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா சரியா வரும். இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு இதுதான் வெலாசிட்டி தான் உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இவ்வளவு தூரத்தை இருக்க முடியும். அது மாச பொறுத்து தான். மாசனுடைய இன்டென்சிட்டியை தகுந்தவாறு எத்தனை கோடி, உதாரணமா ஒரு ஒரு கல்லை தூக்கி நான் பிளேன்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு கல்லை போடுறேன்னு, அது இறங்கு. இன்னும் அதை ஒரு ஒரு பல கோடி மைலுக்கு அந்தாண்ட போய் அந்த கல்லை போட்டா இறங்காது. அப்படி இது ஏன் இப்ப இறங்குது அப்ப இறங்கலன்னு கேட்டா, இந்த கல்லுனுடைய விட்டம் வச்சுக்கணும். இந்த விட்டத்துக்கு பூமிக்கு அதுக்கு உள்ள தூரத்தை எடுத்துக்கணும். இந்த இடைவெளியில எத்தனை கோடி அணுக்கள் இருக்குதுன்னு கணக்கெடுங்க. இந்த அணுக்கள் இந்த கல்லில் இருக்கிறத விட அதிகமா இருந்தா மிதக்கும். இந்த கல்லில் இருக்க எண்ணிக்கையை விட இது குறைவா இருந்தா ஏன், இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன் பிட்வீன் தி எர்த் அந்த கல்லு, அதுக்கு அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கரெக்டா அதை தாங்கிக் கொள்ளுது, அதை அணுக விட்டது. இது ஜாஸ்தியா இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். அதனால என்ன ஆகுது, அந்தாண்ட இருக்கக்கூடிய சுத்த வழி அழுத்திட்டே இருக்குது அதை, அதனால அது ஓடிதான் ஆகணும். எங்க ஓடும், இதை விட பெரிய கிரகமோ பெரிய பொருளோ எதுவும் இருக்குதோ அதை சுத்திக்கிட்டே தான் ஓடும். எப்பொழுதுமே டிஸ்டன்ஸ் அப்படியே கீப் பண்ணுது. இன்னைக்கு உலகம் சந்திரன் வச்சுக்கணும், உலகத்துக்கு சந்திரனுக்கும் எவ்வளவு தூரம் என்றதை விஞ்ஞானிகள் கணக்கு பார்த்துட்டாங்க.
2,30,000 மைல். இப்ப அது சுத்திட்டு வருது. இப்ப சுத்தி கொண்டு வர்ற போது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அமாவாசை என்ன, சந்திரன் மையத்துல வந்து ஒரு பக்கம் பூமி, இன்னொரு பக்கம் சூரிய, மையத்துல சந்திரன். அதனால பூமிக்கு, அதாவது சந்திரன்ல இருக்கக்கூடிய ஒளி பூமிக்கு தெரியும். ஏன், சந்திரனுக்கு அப்பால சூரிய வெளிச்சம் அந்த பக்கம் அடிக்குது, அதனால சந்திரனை தெரியல. சந்திரன் இல்லையா, அதே சொன்னது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை சுத்திட்டு வர 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 சூரியனுடைய வெளிச்சம் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கிற போது பூமி மையத்துல வந்து சந்திரன் அந்த பக்கம் வருதுன்னு வச்சுங்க. இப்போ முழு நிலவு தெரியும். ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் முழுமையா இந்த பக்கம் இருக்கு. அதனால இருந்தாலும் பூமியினுடைய ஓட்டம் என்ன கணக்கெடுக்க இப்போ, அதாவது 9 கோடி 90 மில்லியன் மைல்ஸ் ஃப்ரம் த சன். அதான் பூமிக்கும் அதுக்கும் உள்ளது. அப்போ அதனுடைய விட்டம், அதை ரேடியஸ் எடுத்தீங்கன்னா 90 + 90 180 மில்லியன் மைல்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்போ இதனுடைய ஆர்பிட் கணக்கு எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா 190 மில்லியன் போட்டு 22ஆல பெருக்கி 7ஆல வகுத்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்துடும். எல்லாம் கணக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும், ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதுக்கு என்ன பை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராயிரம் சின்ன கால்குலேட்டர் வச்சிருந்தாலும் கூட அந்த கால்குலேட்டர்ல ஒரு கஷ்டம் இருக்குது. இது 8 டிஜிட் தான் வருது. இது ஓடி போகுது. அதுக்கு என்னண்ட இந்த சூரியனை எப்படி நாம காண முடியாத ஓடுதோ அதே போல இது ஓடி போகுது. ஆனாலும் இதுல அதை வந்து 365ஆல வகுத்துட்டீங்கன்னா என்ன வருதுன்னுட்டு ஒரு அனுமானம் ஒண்ணு இருக்கு. ஒரு நாள் ஒண்ணுக்கு 75,000 மைல் வருது. ஒரு நாளைக்கு சூரியனை சுத்தி வரும்போது இந்த பூமியினுடைய வேகம் 75,000 இல்ல 16 லட்சம் மைல். அதை வகுத்து 24ஆல வகுத்த பிறகுதான் 75,000 மைல் மணிக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க. 75,000 மைல் வேகத்துல இந்த புவர் வேர்ல்டு டேக்கிங் சோ மச் ஹெவி பாடி 75,000 மைல் வேகத்துல இந்த சூரியனை சுத்தி வருதுன்னா சாதாரண மக்களால் இமேஜின் பண்ண முடியுமா? இங்கதான் சயின்டிஸ்ட் மைண்ட் வேணும். அதே நேரத்தில் சயின்டிஸ்டே புரியும். ஆனா டெக்னாலஜிஸ்டுக்கெல்லாம் புரியுறது கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவுல அனுமானம் வந்து இந்த சூரியனை மையத்தில் வச்சு இந்த வச்சு இதெல்லாம் பார்த்து மனம் நிக்கணுமே. ஆனா அவங்க ஆராய்ச்சி செய்து 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 மனம் நிலைக்க வச்சு அந்த மனதில் இருந்து இதெல்லாம் பிடிச்சிட்ட பிறகு அந்த காட்சி அப்படியே நிற்குது. அதனால அப்போ என்ன ஒரே ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன்னா, சூரிய மையம் இங்க இருக்கு, அதை சுத்தி வருது பூமி, அதுக்கு அந்தாண்ட சந்திரன் இருக்குதுன்னு வச்சுங்க. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ? 2,30,000. 2,00,000. இது போற வேகம் என்ன, பூமியினுடைய வேகம் என்னன்னு பாருங்க. 75,000 மணி ஒரு மணிக்கு. அப்ப 2,00,000 எத்தனை மணி நேரத்துல கடந்துரும்? அப்போ ஒரு 2 மணி 3 மணி நேரத்துல இந்த பூமி போய் சந்திரன் மோதிடணும் இல்லையா? ஏன்னா அந்த பாதையில தானே ஓடுது. ஏன் நடக்கல? அது மாத்திரம் இல்ல, சூரியன் இந்தாண்ட இருக்கு, பூமி இப்படியே ஓடி இங்க இந்த பக்கம் வருதுன்னு வச்சுங்க. அப்ப சந்திரன் இந்த பக்கம் வருது. அதாவது பௌர்ணமி காலத்துல மையத்துல பூமி இருக்கு. பூமி ஓடுற ஓட்டம் என்ன? அது 16 லட்சம் மைல் வேகம் ஒரு நாளைக்கு. அப்போ
இந்த பூமி சந்திரனை விட்டுட்டு ஓடிடாதா? பின்னாலதானே இருக்குது. அதாவது 2,30,000 மைல் இருக்கு. திருவிழாவில் பெற்றோர்கள் வந்து குழந்தை விட்டுருக்காங்க போயிடுது. அந்த மாதிரி இந்த பூமி சந்திரனை விட்டுட்டு ஓடிடுமே, ஓட முடியும். அப்போ இதுல என்ன இருக்குன்னா, இந்த இரண்டுக்கு இடையே கவர்ச்சி ஆற்றல், அதாவது பூமையத்துல உள்ள கவர்ச்சி ஆற்றல், அது வரையில எந்த அளவுல அந்த கவர்ச்சி ஆற்றல் விரிந்து இருக்கிறதோ அது வரையில இந்த எனர்ஜி பார்ட்டிகிள் கிரியேட்ஸ் எ வேவ் பிளேட், அதாவது அலையினுடைய பிளேட் ஒண்ணு உண்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு கிரகமும் இல்லாம சூரியன் எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை சேட்டலைட், அதாவது புதன் 3 கோடி மைல் கப்பால், அதாவது 30 மில்லியன் புதன் அந்த ஆர்பிட்ல. அதுக்கப்புறம் வீனஸ் 60 மில்லியன் வீனஸ் சுற்று. அப்புறம் 90 மில்லியன்ல உலகம் சுற்று. 140 மில்லியன் மைல் தூரத்துல செவ்வாய் சுற்றிட்டு வருது. அதுக்கு மேல 480 மில்லியன்ல குருவும், அதுக்கப்புறம் 880ல சனி சுற்றிட்டு வருது. இவ்வளவும் இந்த சூரியனை அதே அளவுல வச்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன போறதுன்னா போகாத இல்லை. ஒரு சமயம் கொஞ்சம் கிட்ட வருது, எப்ளிப்டிக் ஆக்ஷனும் வருது. அது காரணம் என்னன்னா, அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அழுத்தம் வருவ இடங்கள்ல கொஞ்சம் முன்ன தள்ளும், அப்புறம் கொஞ்சம் முன்ன போகும். அந்த மாதிரி காரணத்தினால நெருங்கி இயங்கிறதா கொஞ்சம் நெருங்கி இருக்கிறதா. ஆனாலும் மொத்தத்துல நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தூரம் அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றது இல்லாத, ஒரு சுற்றுக்கு இவ்வளவு நாள்னு சொன்னா கரெக்டா அந்த சுத்து ஒரு சுத்து இத்தனை வருஷத்துல. சனி 30 ஆண்டுன்னா 30வது ஆண்டு எங்கேயும் டிலே இல்லாத வந்து அந்த இடத்துல வரும். 12 ஆண்டுன்னு சொன்னா குரு அந்த இடத்துல வந்து நிக்கிறது இல்லை, கரெக்டா வரும். அதே போலதான் செவ்வாய் 18 மாதம், உலகம் 1 வருஷம் 12 மாதம். வீனஸ் 225 நாள். அதன் பிறகு 88 நாள்ல நமக்கு மெர்க்குரி, புதன். இப்படி சுழண்டு வர்றதுக்கு இந்த சூரியன் எவ்வளவு வேகத்துல இந்த இத ஓடிட்டு இருக்கு தெரியுமா? நம்மளால கணக்கெடுக்க முடியல. காரணம், அது எந்த மையத்தை வச்சுட்டு ஓடுதுன்னு தெரியாததுனால நமக்கு அந்த கணக்கு. ஆனாலும் மற்றதெல்லாம் ஓடுற ஓட்டத்தை விட சூரியனுடைய ஓட்டம் இத்தனை ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இவ்வளவு குழந்தைகளையும் கொஞ்சம் நெஞ்சம் கூட மாறாத தூக்கிட்டே ஓடிட்டே இருந்தது சூரியன். இதெல்லாம் கதை இல்லை, விஞ்ஞானம். நாம் பேசுறது ஒரு கற்பனை இல்லை, இயற்கையா நடைபெறக்கூடிய விந்தைகளைத்தான் நான் சொல்றேன். கணக்கெடுத்த விஞ்ஞானிகள் இதுவரையில கணக்கெடுத்தான். எப்படி எடுத்தாங்க இவ்வளவு தூரத்தை, எப்படி நான் அளந்தாங்கன்னு அப்படி கேட்க வேண்டாம். இங்க இருந்து நச்சுக்கூட, அதாவது தொலைநோக்கி வச்சுட்டு இங்க ஒரு தொலைநோக்கி வச்சு இன்னும் ஒரு 1000 மைலுக்கு அந்தாண்ட ஒரு தொலைநோக்கி வச்சு அந்த ஆங்கிள் கொடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையில போய் அங்க வந்து அந்த பொருளை ரெண்டும் பிடிக்குதா அதை ஒட்டி அந்த ஆங்கிளை வச்சு தூரத்தை எடுத்துடலாம் இல்லையா? இப்போ சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால வந்து இதுல ஒரு விதமான கற்பனை இருக்கிறதுக்கே இல்லை. அந்த மாதிரியாக இடத்துல இதுக்கு மையத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் மையத்தில் இருக்கிறது அலை இயக்கம் என்றது மனசுக்குள்ள போகும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த அலை இயக்கமும் அந்த எனர்ஜி பார்ட்டிகளுடைய சுழலால் அன்றி வேறு எந்த அலை இருக்குதுன்னு பாருங்க, இருக்க முடியாது. அப்போ தனியாக பேசிக் வேவ் ஒன்று நிரம்பிடுது. அது அப்சல்யூட் வெலாசிட்டி உடைய பார்ட்டிகளால ஏற்பட்ட அலை. அதுக்கு மேல 2 அணுக்கள் சேர்ந்த அலை இருப்பாருங்க,
அது அந்த பேசிக் அலை மேலதான் ஓடிட்டே இருக்கு. ஆனா பேசிக் அலை அதுல ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால இது ஓடுற அலை அப்படியே ஓட விட்டாரு. அதனுடைய இதுக்கு தகுந்தவாறு போக போக குறையும். ஆனா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற அலை மோதுது பாருங்க, அப்படி போய் குறையிற போது அப்படி குறையுத அப்படி தூக்கி விடும். ஃப்ரீக்வன்சி லென்த், வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. சுழற்சியை ஃப்ரீக்வன்சி என்றோம். அது எவ்வளவு தூரம் போய் ஒரு சுழற்சி ஏற்படுமோ அதை வேவ் லென்த் என்றோம். ஒவ்வொரு பொருளும் இந்த அணுக்களுடைய தன்மையில எலிமெண்டல் வேல்யூ தகுந்தவாறு அதுல ஏற்படக்கூடிய அலை இந்த பேசிக் வேவ் மேல அலை மேல வீசி ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்று நாசம் பண்ணாத பாதுகாத்துக் கொண்டே ஓடுது. இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு குட்டை, அந்த குட்டையில ஒரு கல்லை போடுறீங்க, வட்டமா வெளியே விரியுதுல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரத்துல இந்த கல்லை போடுறீங்க, அதுல இருந்து ஒண்ணு விரியுது இல்ல. இந்த ரெண்டும் மோதி ஓடும். ஆனா ஒண்ணு கிடைக்கிறது இல்லை, ரெண்டு கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இந்த வட்டமும் அப்படியே மெயின்டைன் பண்ணா அந்த வட்டமும் அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதே போல இந்த அலை இயக்கங்கள், அதுதான் மைக்ரோவேவ். கோடிக்கணக்கான அலைகள் இருந்து ஒன்று கெடுக்காத, அதாவது நம்ம ரேடியோ வழியா அல்லது மற்ற இதுலயோ சில சமயத்துல இது வருதுன்னா இந்த மிஷின் கோளாறு தான் இருக்கு. அது தனித்த ரிசீவ் பண்ணிக்க முடியாத ஒன்னோட ஒண்ணு இந்த எலக்ட்ரிசிட்டி நாம கொடுக்குற கனெக்ஷன்ல இங்க இருக்கக்கூடியது அட்டாயிடுது. அதனால ஏற்படுற ப்ராப்ளம். ஆனா அங்க எங்கேயுமே கிடையாது. உதாரணமா இப்போ லண்டன்ல ஒரு டிவி எடுக்கிறாங்கன்னு அங்க இங்க அனுப்புறாங்க. அதே போல 1000 பெட்டி வச்சிருக்கோம். 1000 பெட்டியில வருது கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத வருது. வித்தியாசம் தான், வெட்டி வித்தியாசம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதே நேரத்துல இஎஸ்ஏல இன்னொரு காட்சி அளிப்பான், அவன் அனுப்புறான். அது அந்த எந்த ஃப்ரீக்வன்சில அவன் அது அனுப்புறான்னா அதுக்கு டியூன் பண்ணீங்கன்னா அது கிடைக்குது. அப்படி இல்லைன்னா லண்டன்ல கிடைக்கிறது கிடைக்கும். இந்த விந்தைகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புறப்படுற இடத்துக்கு எந்த பொருள் புறப்படுற இடத்துல எந்த உருவம் இருந்தாலும் ஒலி இருந்தாலும் அலை இருந்தாலும் எல்லாமே அதை தாண்டி அந்த கருவியை தாண்டிய உடனே யூனிவர்சல் மேக்னட்டிசத்துல மேக்னட்டிசம் மாறி போகும். நாமெல்லாம் பணத்தை கண்டுபிடிச்சோம் ஒரு காலத்துல. பொருள் மாத்தி தூக்கிட்டு போய் அதை மாத்தி ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் கொடுத்து இத வாட்டர் சிஸ்டம் ஒரு காலத்துல இருக்கு. இப்ப அதுக்கு பதிலா சுலபமான இது என்னன்னா, நமக்கு எந்த பொருள் வேணாமோ அதை வித்துட்டு பணம் வாங்கிக்கிறது, எந்த பொருள் வேணுமோ பணத்தை கொண்டு வாங்கிக்கிறது. இந்த வியாபாரம் தான் இயற்கையில நடக்குது. எந்த இயக்கமா இருந்தாலும் எந்த அலையா இருந்தாலும் காந்தத்துல காந்த சக்தியா மாறிடுது. மீண்டும் எந்த இடத்துல எப்படி வேணுமோ அதே போல அது. அப்போ காந்தம் என்பது இப்ப அரூபமா உருவமா சொல்லுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த எல்லையில இருக்க, இப்ப நீங்க அந்த யூனிவர்ஸ்ல தான் இருக்கீங்க. அரூபம் தான், அதுக்கு உருவமே கிடையாது. ஆனா உருவம் இல்லாததுல எல்லா உருவமும் அடங்கி போகுது. கடவுள் என்ற சுத்த வெளியில எல்லாம் இருக்குதுன்னா ஏன் ஒதுக்க முடியாது? இதை நல்லா இப்ப பார்க்கிற போது இதை விளக்கிறதுக்கு விஞ்ஞானம் இப்ப வந்துடுது. அந்த காலத்துல இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவங்க விளக்கிறதுக்கு பட்ட பாடு கொஞ்சம் உதவாங்கினாங்க, சிஸ்டையை போட்டாங்க, சிலர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் என்ன சொன்ன சாக்ரட்டிஸ், இதெல்லாம் கடவுள் இல்லை, அது அந்த மாதிரி உண்மையான பொருளை இப்படிதான் இருக்குதுன்னு விளக்குனா, அது விளங்கி கொள்ள முடியாதவங்க பெரிய குற்றம் செய்துட்டான், தப்பு செய்தான், பொய் பேசுறான் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவன் கையினாலேயே அவன் அதை சாப்பிடணும். அதாவது அதை
வள்ளுவர் குறிப்பிடுறாரு. அவனுக்கு பின்னால 700 வருடம் பொறுத்து நமக்கு வள்ளுவர் தோற்றிய காலம் இங்கே. வள்ளுவர் குரல்ல அந்த செய்தியை இங்க குறிப்பிடுறார் பாருங்க. நாகரீகம்னு சொன்னா நா, அகம், இரிகம் 3 வார்த்தை சேர்ந்தது நாகரீகம். நம்ம பேசுற பேச்சு, அகம் உள்ளத்துல என்ன தெரிஞ்சுதோ அல்லது என்ன இருக்குதோ அது, இரிகம் மனம், அதாவது வெளியிட வேணும் வெளியிடக்கூடாது என்று செய்யக்கூடிய செயல். நா, அக, இரிகம் இந்த 3 ஒன்றுபட்ட நிலைதான் நாகரிகம். அது மெய்ப்பொருள் உணர்ந்தான், அதாவது சத்தியமாக நடக்கக்கூடியவர் அவன் தான். அவனுடைய மதிப்பு தான் நாகரிகம் என்பதை அங்க விளக்குறார். நான் இத வார்த்தையை நான் ஒண்ணு பண்ணல, நீங்க டிக்ஷனரியில போய் பாருங்க. நான், அக, இரிகம். இரிகம் என்பதை பிரிச்சு, இரிகம் என்பது பார்த்தீங்கன்னா மனம். அப்ப நான், அக, இரிகம் இந்த 3 ஒன்றுபட்டிருக்கணும். அங்க அதாவது ஒரு கோர்ட்ல என்னடாப்பா இந்த சாமான எடுத்தியா, அவன் எடுத்தான், அதை மறைக்க முடியல, உள்ள அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனா இல்லைங்க நான் எடுக்கலைங்க. இங்க இங்க நாக்கு வேற போச்சு, மனம் வேற போச்சு, உள்ள வேற போச்சு. இது நாகரிகம் அல்ல. அத நாகரிகம்னா என்னன்றத வள்ளுவர் பிற்காலத்துல வந்த போது ஒரு ஓமை கொடுக்கிறாரு. சாக்ரட்டிஸினுடைய வாழ்க்கை. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார் பாருங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டு, அதாவது ஒரு பாத்திரத்துல கோனியம்ன்றது ஒரு விஷம் இருக்கு. ஹோமியோபதி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கோமியம், அதாவது அந்த கோனியம் என்ற விஷம் சாப்பிட்டா இங்க விரல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வரும். நின்றுட்டு இருப்பான் அது. ஆனா இங்க வந்து இருதயத்தை பிடிக்கிற போது அப்பதான் விழுந்துடும். அத்தகைய விஷத்துக்கு கோனியம்னு பேரு. அந்த கோனியம் என்ற விஷத்தை காப்பியில கொடுத்து இது நீ குடி. ஏன் அவன் கிட்டிக்கார, அவனும் லேசானும் இல்லை, இவனை கொண்டுன்றது எண்ணம் இல்லை. ஆனா இவன் ஒத்துக்கணும், இவன் செய்யறது தப்பு என்றது ஒத்துக்கிட்டான்னா விட்டுடலாம். இது வரைக்கும் ஏறினா கூட அவனை மாத்திக்கலாம் பின்னால அன்னிட்டு அந்த விஷத்தை கொடுத்துட்டு கேட்டுட்டே இருக்கான். இப்போ ஒத்துக்கா, உனக்கு மரண தண்டனையை கேன்சல் பண்றோம் ஆன்றான். அதெல்லாம் அது நான் உண்மையதான் சொல்லுவேனே தவிர எங்க உயிருக்காக நான் வந்து இதை விட்டுட போறது இல்லைன்னுட்டு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டே வந்து அங்க வந்த போறது விழுந்துடுறாருன்னு வச்சுங்க. இது அதாவது உயிருக்கு பயந்துட்டு கூட மனம் வேறு உள்ளம் வேறு வார்த்தை வேறு இல்லாத செயல்படுத்துறான் பாருங்க. உலகத்துல ஒரே மகான் அவன் தான் நாகரிகத்துக்கு அடிப்படையானவன் என்பதை நம்ம நாட்டு அறிஞர் சித்தர் பரம்பரையில வந்த திருவள்ளுவர் அவங்கள குறிப்பிட்டு எழுதுறார். பெயர்கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். யாரும் அந்த எழுதியிருக்காங்களான்னு பாருங்க. விளக்கம் வராது. ஏன்னா வள்ளுவர் குரலுக்கு அர்த்தம் வேணும்னா வள்ளுவராகவே மாறி அவருடைய அறிவு நிலையில வந்து நின்றால்தான் அவர் என்ன எழுதியிருக்காருன்றது தெரியும். சாதாரணமா வந்து உதாரணமா ஒரு விவாதம் ஒரு இடத்துல நடந்துட்டே இருக்கு. கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் சொல்லும். எல்லாம் புலவர்கள் தான். அதெல்லாம் அது எப்படியோ ஒரு சம்மகட்டு மாதிரி போட்டாச்சு. இது சொருகள் இடைச்செருகள் ஆனாலும் இல்லை இல்லை அது ஏதோ இருக்கு. மனிதனுடைய தன்மைக்காக ஒரு இதுவா சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் எங்க சொல்லியிருக்காரு? கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுன்ற போது கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னா கை எல்லா உயிரும் இல்லையே, எப்படி எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்? இங்கதான் விவாதம் வந்துருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன இடத்த விட்டுட்டாங்க. கொல்லாம் புலாலை மறுத்தானே. நம்ம தமிழ்நாட்டு பண்பு எப்படின்னா
ஒருத்தர் ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாங்க, அவருக்கு வேண்டான்றது தெரியுது, சொல்லுவாரு வேண்டான்னு, மீண்டும் வற்புறுத்தி கொடுக்க வருவாங்க. ஐயா வேண்டாம் ஐயா சொல்றது இல்லை. கைகூப்பி மறுத்தல் உறுதிப்பாடு. இனி அதை தொடரவே இல்லை, அதை வாங்குறதே இல்லைன்ற ஒரு பண்பாட்டை பொறுத்தவரைக்கு கொல்லான் அவன் கொல்ல மாட்டான். புலாலை மறுத்தானே எப்படி? கைகூப்பி மறுத்தானே, எனக்கு வாங்கவே வேண்டாம். புலாலை கைகூப்பி மறுத்தானே. எல்லா உயிரும் தொழும், எந்த உயிருக்கும் அவன் நண்பனாக மாறிட்டான் என்ற இதில் கொண்டு வந்துட்டா அந்த ஒரு வார்த்தையை தூக்கி இந்த பக்கம் போட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு சரியாயிடும். அது புரியத்தில்லை. நாம போற வேகத்திலேயே போயிட்டே இருக்கோம். திரும்பி பார்த்து எங்க என்ன இறங்குதுன்னு பார்க்க முடியாதனால இது வரைக்கும் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் நான் என்னுடைய திருக்குறள் விளக்கத்துல ஒரு அன்பொழியில இதை எழுதியிருக்கேன். ரொம்ப பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆகவே அந்த முறையில அந்த மனம், அதாவது உண்மை மெய்ப்பொருள் உணர்ந்து விட்டா ஒரே காட்சியாதான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும். ஏன் வராது ஒரே காட்சியா? என்ன இருக்குது பிரபஞ்சத்துல? சுத்தவெளி, அதனுடைய அசைவு வர்லிங் மோஷன், அதுல இருந்து ஒரு அலை வருது. அந்த அலை அந்த சுத்தவெளியோட கலந்து காந்தமாகுது. எங்க காந்த இன்டென்சிட்டி அதிகமாகுதா அது மாற்றம் பெறும்போது அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக, அதுவே ஜீவனிடத்துல மனமாக உணர்தல் என்ற இடத்துல இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் உணர்தல் என்ற இடத்துல மனமாக இருக்கு. இதை விட என்ன இருக்கு பிரபஞ்சத்தில் சொல்லி? இதை ஒத்து ஒரே விரிவாக ஆராய்ந்து தெரியக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க. அந்த அறிவுக்கு ஒரு பேரே இருக்கு, பெர்ஸ்பிகாசிட்டின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. அதுக்கு நேர் வார்த்தை வள்ளுவர் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். என்ன தெரியுமா? நுண்மான் முளை புலம். நுண்ணிய, அதாவது ரொம்ப கூர்ந்த, மாண்புடைய, அதாவது விரிந்த அறிவுடைய, நுண்ணிய மாண்புடைய, நுழை பெனிட்ரேட்டிவ் புலன் அறிவு. நுண்ணிய மாண்புடைய ஊடுருவி அறியத்தக்க அறிவு என்றது. அதை ஆங்கிலத்தில் ஓரளவுல கொடுத்தாலும் இத்தனை தன்மையும் அதுல வரல. பெர்ஸ்பிகாசிட்டி என்று சொன்னாலே குவிக் இன்சைட் ஆஃப் த மைண்ட், லிங்கிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பிரசன்ட் situation or circumstances, future results, taking right decision and applying in the life. That is perspicacity என்று ஆங்கிலத்தில் கொடுக்குறாங்க. அது ஓரளவுல இருந்தாலும் நுண்மான் முறை புலன் என்ற ஒரு கருத்துக்கு அது அவ்வளோ இதுவாக வராது. ஆகவே இந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு தத்துவத்தை நீங்க உணர்ந்து கொண்டா இந்த 4 தத்துவம் தான், 4 கோர் பிரின்சிபிள். ஸ்பேஸ், எனர்ஜி பார்ட்டிகல், மாசஸ், அவ்வளவுதான். அதுல அலை மாறுற இடங்கள் எல்லாம் ஒரு சுவை மனம் இவைகள் எல்லாம் காரணமா. இப்ப நாம் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு வருது. இப்ப இங்கே முதல்ல அறிவுக்கு என்ன கொடுத்த முதல் நில அறிவை பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு கொடுத்துருக்கோம். அதை படிச்சு பாருங்க. அது பரமாணுல இருந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வரையில எந்த இடத்துலையும் ஒரே பேட்டர்ன் மாறினா அதுக்கு தகுந்தவாறு பிரிசிஷன் மாறும், ரெகுலாரிட்டி மாறும், டைமிங் மாறும். அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைந்த கருத்து. அது முதல் அறிவினுடைய முதல் ஒழுங்கமைப்பு, இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், இப்படி வச்சுக்கணும். அதுதான் அறிவினுடைய முதல் நிலை. அதுக்கு முன்னல முற்றறிவு, அது குறைபடாத, அதாவது அறிவு ஒன்றை நோக்கினால் எல்லை கட்டுதல்ல காலதூர பருமன் வேகம், அங்கதான் அறிவு செயலுக்கு வருது. ஆனால் அதற்கு முன்னதாக காலதூர பருமன் வேகம் இல்லாத இடத்துல முற்றறிவாக இருக்குது. இங்கே எல்லை கட்டிய உடனே அதுல காலம் தூரம் பருமன் வேகம் வந்துட்டு
ஆனா கரெக்டா இன்னைக்கு இப்ப நீங்க இருக்கீங்க, நேற்று வரையில நீங்க என்ன தன்மை உடையவர்களா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன தன்மை உடையவர்கள்னா அதே இல்லை. இன்றைக்கு உள்ள அனுபவங்கள் எத்தனை பொருளை பார்த்தீங்க, எத்தனை செயல் செய்தீங்க, என்னென்ன கருத்தை கொண்டீங்களா, இதுவரையில இருந்த தன்மையோட அதை சேர்த்து போச்சு. அதனால யூ ஆர் டிஃபரண்ட். நேற்றில இருந்து இன்று வேறுபட்டு அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டுதான் இருக்கிறோம். அதாவது தன்மை, அந்த தன்மை வேறுபாடு தான் அறிவினுடைய தன்மை. அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒவ்வொரு அனுபவத்திலையும் அந்த தன்மை வேறுபடுது பாருங்க. அந்த தன்மை வேறுபாடு கழிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல ஸ்பேஸ் நாட்டம் வேற ஒண்ணு. அது கூடி இயங்கும் போது ஒன்னொன்னுக்கு ஏற்படக்கூடிய தன்மை வேறுபாடு, அந்த மோதுதல்னால ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம், ஒளி சுவை, மனம், அதை தாங்கிய பக்குவம், அது பிரதிபலித்த பக்குவம், இவைகள் தான் வேறுபாடு. அப்படி வர்றபோது மனிதனண்ட இன்னைக்கு எத்தனையோ கோடி, 7 பில்லியனா உலக ஜனத்தொகை அப்படி எடுத்தீங்கன்னா 2 பேர் ஒரே மாதிரியான ஆளுங்க, தன்னுடையவங்க. 2 பேர் என்ன, ஒருத்தரே காலையில இருந்தாலும் இல்லை. ஏன்னா அந்த அனுபவமும் இதுவும் மாறிட்டு, காலையில ஏதோ ஒன்று கொடுக்க வந்தாங்க, வாங்கி சாப்பிட்டோம். இப்போ கொடுக்க வர்றாங்க, எனக்கு வேண்டாம், என்னங்க காலையில் சாப்பிட்டேங்க, அப்போ பசியாக இருந்தது, சாப்பிட்டேன், தேவையாக இருந்தது. இப்போ எனக்கு பசி இல்லை, அதனால எனக்கு தேவை, வேறுபட்டு போச்சு. அந்த மாதிரி அவ்வப்போது மனிதன் எப்படி வேறுபடுகிறான் போது அந்த குழந்தை எடுத்துக்கிட்டாங்க. இடம் இல்லையா? சரி, நீ இப்போ எப்படி ஒரு மனிதன் 16 காரணங்கள் மனிதனை, அதாவது மனிதன் அறிவை உயர்த்தி கொண்டே தன்மை. அதாவது ஜீவன்களிடத்துல முதல் நில அறிவாக உள்ளது பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்பது உயிர்களிடத்துல பர்செப்ஷனல் எபிலிட்டின்னு உண்டாங்க. பர்செப்ஷன்னா புலன்களால உணரணும் இல்லையா? அதுல காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் 3. பர்செப்ஷன்னா 3 இல்லாத பர்செப்ஷனே இல்லை. அதாவது ஒரு பொருளை பார்க்குறோம், இதை காக்னிஷன், இது காக்னைஸ் பண்ற என்னதுன்னு. ஆனா இப்படி பார்க்கிற போதே என்னுடைய ஜீவகாந்த சக்தி இந்த உருவம் எடுத்து கண் மூலமாக ஒரு உருவம் எடுத்து சொல்லி, அதனால கண்ணை மூடி பார்த்தோம்னா என்ன பார்த்தேன்னா ஒரு ரோட்டா, ஒரு கப்பு இங்க உள்ளது. அப்போ அந்த ஜீவகாந்த சக்தி இந்த பார்த்த அளவுல ஒரு இயக்கம், அஃபெக்ஷன் உண்டாகி அந்த மாற்றம் அங்க ஒரு பதிவான போது என்னுடைய இதுவரையில வந்த அனுபவத்தோட கூட இன்னொரு அனுபவத்தோட ஒரு டம்ளர் ஒன்று சேர்த்து வச்சுக்கணும். இதுதான் காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சேர்ற போது இந்த பொருளை பார்க்கிற போது ஏற்பட்ட வெளிச்சமோ சுவையோ மனமோ எனக்கு இன்பமோ துன்பமோ ஒன்று உண்டாகுதில்ல, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு காலையில பார்த்தோம், அல்லது நேற்று பார்த்தோம், இன்னைக்கு அதையே தான் திரும்பி பார்க்கிறோம். நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு இருந்ததுக்கு ஒரு வித்தியாசம் பாருங்க. நேற்று இந்த ஆள் நல்ல தலை வாரிக்கிட்டு நல்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா எப்போ அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க. டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு பொருளை முன்ன கண்டதுக்கும் இப்பொழுது காண்றதுக்கும் உள்ள வித்தியாசம், அல்லது 2 பொருளையும் ஒன்றா நோக்கி பார்க்கிற போது ஒன்றுக்கொன்று உள்ள வித்தியாசம். இந்த டிஸ்கிரிமினேஷன் தான் உங்களுக்கு வேறுபாடு. அப்போ பெர்செப்ஷன் சொன்னா, அதாவது புலன் உணர்ச்சி என்று எடுத்தா 3 தன்மைகள் அதில் இருக்கு: காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். இதுதான் 2வது அறிவினுடைய 2வது படித்தளம். முதல் படித்தளம் பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி. இட் இஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகள் அப் டு தி கிரேட்டஸ்ட் சன். எல்லா இன்னனிமேட்லையும் பொதுவானது. ஆனால்
ஜீவன் என்ற இடத்துல வந்துட்ட பிறகு அந்த உயிர், இந்த எனர்ஜி பார்ட்டினுடைய மையமாக உள்ள இறைநிலை, அதோட இந்த உடல்ல ஏற்படக்கூடிய ஜீவகாந்த சக்தியினுடைய அலை, அத இந்த ஜீவகாந்த சக்தி எது வரையில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உடல் வரையில இருக்கு. இங்க உள்ள இருக்கக்கூடிய சிவநிலை, அதாவது ஸ்டாட்டிக் ஸ்டேட், இந்த உடல் முழுவதும் சுத்த வெளியா இருக்குது இல்ல, இந்த உடலுக்கு அப்பால் இருக்குது இல்லையா, இந்த விரிவு உடல் வரையில விரிந்து இயங்குற போது அங்க நோகிறது இங்க நோகிறது இது எல்லாம் தெரியும். கண் மூலமாக ஏதோ ஒரு பொருளை பார்க்கிற போது அது இந்த வடிவம் இந்த வடிவம் இந்த எப்படி உணர்ந்தாலும் அந்த உணர்தல் நம்முடைய ஜீவகாந்த சக்தியினுடைய தன்மாற்றம் தான். அதனால அனுபவம் உண்டாகுது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அனுபவம் உண்டாகுது. அப்படி உண்டாகிற அனுபவம் ஜீவகாந்த சக்தியில அந்த அலைவு எங்கிருந்து பிறகுது? உயிர் மையத்தில இருந்து. நீங்க என்ன செய்தாலும் அந்த உயிர் மையம் ஆகர்ஷண சக்தி, ஸ்டாட்டிக் ஸ்டேட், எல்லாவற்றையும் எழுதும். நான் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு அங்க பாக்குறேன், அங்க ராமலிங்கம் உருவம் வந்து அந்த பொம்மை இங்க உள்ள வந்து லைஃப் ஃபோர்ஸ் மைய புள்ளி அட்ராக்ட் பண்ணி, அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது அது நிக்குமா அங்க நிக்குமான்னா அதான் அருவமாச்சே, அங்க நிக்கல. ஆனா பெரிஃபெரி இருக்குது பாருங்க, அந்த உயிர் சக்தியில இருந்த பெரிஃபெரி ஒரு வேகமா சுழண்டுட்டு இருக்க, இந்த அலை அதுல மோதுற போது அது கேரக்டரைஸ்ட் ஆகுது. அப்ப எங்க பதிவு எங்க உண்டாகுதுன்னா அலையோட அலை மோதி அலையில தான் பதிவு. சிவத்துல பதிவு கிடையாது, சக்தியில தான் பதிவு. ஏன்னா அதனுடைய இயக்க வேகம் ஒண்ணு, இது வந்ததனுடைய ஒளியாக மாறி வந்தது ஒண்ணு. அப்போ எந்த பொருளை நீங்க இந்த மனத்தால எந்த பொருளை நீங்க தொட்டாலும் அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் இம்ப்ரிண்டிங், அதாவது அந்த கிளாஷ அங்க அது பதிவு பண்ணி. இதை மறுக்க முடியுமா? பொறின்னு சொல்ல முடியுமா? எனக்கு விளங்கலன்னு சொல்லலாம், அதுக்கு உரிமை இருக்குது எல்லாரும். ஆனா மறுக்க முடியாது, நடக்கும். இத நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அறிவு பற்றி ஆராயும் போது, என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுள்ள பரிசுத்தால் உணர்ந்தவெல்லாம் முகர்ந்த மனம் சுமைத்த சுவை இடையினோடு சொன்ன சொற்கள் செய்த செயல் செயனிறைந்த சோழனைகள் அத்தரையும் அறிவு தன்னில் என்ன விதமாய் பதிந்தோடு எண்ணும் போது இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டும் தன்மை என்ன? தனித்தனியே தோன்றல் ஏனோ தத்துவமாய் உள்ள அறிவின் இயல்பு என்னவென்று நின்றறிவால் ஆராய்ந்தேன் விஷத்தை காண நின்றவன் அவ்வொன்றாய் பரிணமித்து. யார் நின்றான ஆராய்ந்தக அவனே அவ்வொன்றாக பரிணமித்து மின்னனவே மறைந்து மற்றும் வேறதாயும் மேலான ஆராய்ச்சியாயுமாகி அந்நிலையாய் மூளைதனில் பரமாகி கருவில் பரவு ரத்த சுழலாலே இயக்குவதும் கண்டேன். இதுதான் அறிவினுடைய நாடகம். இந்த உண்மையை ஒவ்வொருவரும் உணரலாம். அந்த நிலைக்கு பார்த்துட்டீங்கன்னா பெர்செப்ஷனல் எபிலிட்டின்னா 3 தன்மைகளுடையது. இது 2வது அறிவினுடைய, அதாவது கான்சியஸ்னஸ் என்ற ஒன்றின் 2வது படித்தளம் உயர்ந்த. முதல்ல இன் ஆல் இன்எனிமேட் from smallest particle up to the greatest sum, pattern, precision, regularity. இந்த 3 தன்மைகளோட எல்லாமே இணைக்கிறது. உயிர்கள் என்று வந்தா அதோட in addition to that, இப்ப 2வது perceptual ability, cognition, experience, discrimination. சும்மா ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு ஜீவன் ஏதாவது இடிச்சதுன்னு வச்சுங்க, அதான் ஓ இந்த நம்ம ஒரு ரோடு இருக்கு உணர்ந்தல்ல, ஸ்பர்ஷத்தால அதான் காக்னிஷன். அப்படி உணரும் போதே அந்த ஈடுபட்டதுனால இன்பமோ துன்பமோ அது ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கு, அதான் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இன்னைக்கு ஈடுபட்டது இந்தாண்ட, அந்தாண்ட போய் இன்னொன்று ஈடுபடுது, இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கும், அதான் டிஸ்கிரிமினேஷன். அப்போ பர்செப்ஷனல் எபிலிட்டி என்று சொன்னால் 2வது அறிவு காக்னிஷன்,
இது ஓரறிவு பொருள்ல இருந்து ஐயறிவு வரையில உள்ள எல்லா உயிர்களுக்கும் மனிதனுக்கு in addition to these two stages, இந்த 2 ஸ்டேஜுக்கு மேல மனிதனோட இன்னும் ஒரு அறிவுத்தன்மை உயரும். அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். இதுவரையில அறிவானது மற்ற பொருட்களோட தொடர்பு கொண்டு 2 பொருட்களோட தொடர்பு கொண்டு அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசத்தை தான் உணர்ந்துகிட்டே வருது. ஆனா யார் அறிவது அறிவு என்பது என்ன என்பது இதுவரைக்கும் எந்த ஜீவனுக்கும் அந்த எண்ணமும் வரல, அது செய்யவும் இல்லை. மனிதனுக்கு அந்த எண்ணம் வந்தது. அப்போ அறிவை நோக்கம். அறிவினுடைய புற அறிவு பொருட்களோட தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய இந்த பெர்செப்ஷனல் எபிலிட்டி, அதில் அனுபவங்கள் எல்லாம் பெரிஃபரல் கான்சியஸ்னஸ், அதான் மைண்ட் சொல்லுது. ஆனா மனதால நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் உயிர்ல பதிவாரு. ஏன்னா அந்த உயிர் மையத்தில் இருந்து தான் அறிவு படர்க்க நிலை எழுதி என்றுமே அதுவே நிறைந்திருப்பதனால அதோட கூடுகிற போது அங்க இருக்கக்கூடிய அலை இயக்கத்தோட அலை இயக்கம் எந்தெந்த விதத்துல இன்பத்துன்பங்களை உண்டு பண்ணதோ உணரும். அப்போ எந்த பொருளோட நீங்க நோக்கி பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய அலை உங்களுடைய அலையை பாதிக்குது. அதை அங்க உணர்தலாக இருக்கு. ஒரே உயிர் சக்தியே இல்லை, இந்த உடல்ல உள்ள எல்லா உயிர் சக்தியும் சேர்ந்துதான் உணர்ந்து. அறியது யாரு? உயிர் சக்தியில உள்ள நடுமையத்துல உள்ள வெற்றிட மாத்திரம் அறிவாக இல்லை, அது இந்த உடல்ல உள்ள எல்லா இடங்களையும் சேர்ந்துதானே இருக்கு. அப்ப the wholeness is a person. அப்ப அறிவாக இருக்கக்கூடியது இறைநிலையாக இருக்கக்கூடியது சுத்த வெளின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஆரம்பம் ஒவ்வொரு இயக்கத்துல, அதாவது ஒவ்வொரு எனர்ஜி பார்ட்டிகள்ல மையமாக இருந்தாலும் அந்த மையமே எல்லாவற்றோட கலப்புற்று இருப்பதனால மொத்தமா சேர்ந்துதான் பார்க்குது, மொத்தமா சேர்ந்துதான் உணர்வு. அதனாலதான் எந்த உணர்வு வந்தாலும் விரிவு சுருக்க இயக்கத்தினால உடல்ல உள்ள எல்லா இடங்கள்லையும் பதிவாகவும் மூளையில எண்ண பதிவாகவும் வித்துல பிற்காலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு உள்ள கருவமைப்பு பதிவாகவும் செத்தே போட்டான் மனிதன். அந்த எனர்ஜி பார்ட்டிகள்ல இருக்கக்கூடிய பதிவு பாருங்க, அந்த பதிவு வெளியேறி மீண்டும் அதே எண்ணம் உடைய அதே அலைநீளம் உடைய மனிதனண்ட அவன் இழுத்துக்கிறான், அதோட சேர்ந்து போகுது. சேர்ந்த பிறகு மறுபடியும் அதே எண்ணங்கள் அதே செயல்கள். அதான் இறந்த பிறகு 4 இடத்துல பதிவாகி. காரணம் பதிவு என்பது அலைதான், மோதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நான் பேசுறேன், இங்க பதிஞ்சாச்சு. என்ன பதிவுன்னா என்ன? அந்த டேப் இருக்கு பாருங்க, அந்த டேப் மேல இந்த அலை மோதும். அத அந்த டேப் இஸ் ஆல்ரெடி மேக்னடைஸ்ட். அதனால என்ன ஆகுது, அந்த சிறு மோதுதலை கூட அதே ஏற்றத்தாழ்வான மோதுதலாக வச்சு மீண்டும் அதை எடுத்து இன்னொரு இதில் போட்டீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வான மோதுதல்ல அசைது பாருங்க. இந்த பக்கம் ஸ்பீக்கர் என்ன வர்ற போது அது தானாக உங்களுக்கு ஒலியா வேணுமா ஒளியா வேணுமா ஒளியாகவும் காட்டுது. அந்த பார்த்தீங்கன்னா ஒளியாகவும் ஏற்றத்தாழ்வுல காட்டுது, ஒலியாகவும் காட்டுது. அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள சவுண்டு, லைட்டு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, மனம், இந்த எல்லாமே அந்த காந்த சக்தியினுடைய அலைவு தான். அந்த காந்த சக்தியினுடைய அலைவை அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய, அதாவது அலை நிலை, அலை என்பது இயக்கம், நிலை என்பது இருப்பு நிலை, ஸ்டாட்டிக். அலை என்பது டைனமிக். அந்த அலையில் இருக்கிறத ஸ்டாட்டிக் உணர்வு, அதுக்கு ஒன்றும் லாப நஷ்டம் இல்லை. உணர்வு எல்லாம் அலையில தான் பதியுது, அலையில தான் விளங்குது. எனவே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் போது நம்ம உடலுக்குள்ளாக உயிருக்குள்ளாக இருக்கிறது எதுவோ
இந்த பரமாணுல நடக்கிறது எதுவோ, உயிர்ச்சக்தியில நடக்கிறது எதுவோ அதே தான் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது என்றதை ஒத்து 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 பார்க்கிற போது சிறிது கூட வேதமில்லாத எல்லா சயின்ஸையும் அங்கிட்டு உள்ள லூப்போல் எல்லாம் நாம் பிளக் பண்ணி எல்லாவற்றையும் முழுமை செய்து விட முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த அறிவை நோக்கியே அறிவு விரிந்து கொண்டு வர்றபோது மனிதன் அறிவு அதற்குரிய ஆற்றலாக உள்ள அந்த விரிந்த மெய்ப்பொருளை அதோட கனெக்ஷன், அதோட தொடர்பு கொடுக்கிற வரையில அதே அறிவை விரிகிற அறிவை ஒரு பொருள் மேல, அதாவது மனிதன் 4 பொருள் மேலதான் பற்றுக்கொள்ள முடியும். பொருள், புகழ், அதிகாரம், புலனில். பொருள் வேணும், அந்த பொருள் வர்றதுக்கு புகழ், அந்த பெருமை இருந்தாதான் பொருள் வரும். அதிகாரம் தான் அடைக்காலம், புலனில். இந்த 4 தான் மனம், மனித மனம் துண்டுபட்டு, அதாவது எல்லை கட்டியிருக்கு கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல இருந்து விலக முடியாததுனால விரிந்து இல்லையா இந்த பிரபஞ்ச உண்மைகளை உணரணும். அதற்கு விரிந்து நின்று பிரபஞ்ச உண்மையை உணர்ந்தவர்கள் அவர்களுடைய ஆற்றலை சாதாரண மக்களுக்கு பாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விரிய விட்டுட்டா, நீச்சல் அடிக்க தெரியாதவனுக்கு கூட பிடிச்சிக்கிட்டு அடிச்சு 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 விட்டுட்டா அப்புறம் தானா வர்றானே, அந்த மாதிரி அவங்கதான் குருமார்கள் சொல்றாங்க. தனியாக அவங்க பண்ணவங்க இல்லை, எல்லாருமே அந்த வழியை வந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டு, உதவினவனா இருந்தாலும் சரி, உதவி பெற்றவா இருந்தாலும் சரி, எல்லாம் அடிந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா இதுவரையில பெற்ற அனுபவம் தான் உலகத்தை தொடர்ந்து வந்து கொண்டே. இப்ப மனிதனை பற்றி தொடர்ந்து வரக்கூடியது என்னன்னு பாருங்க. அவன் செய்த செயல்னால அனுபவத்துல அனுபவிச்சனால உள்ள பதிவுகள் தவிர வேற ஏதாயிலும் கொண்டு வந்தானா, வேற ஏதாயிலும் கொண்டு போறான்னு பாருங்க. இது உண்மையா அல்லது கற்பனையா? மனிதன் பிறக்கிற போதே அவனண்ட ஒரு தன்மை இருக்கிறது, உடலாலையும் உயிராலையும் உள்ளத்தாலையும். அதுவோ கருவமைப்புல நீண்ட கால தொடராக வந்த ஒவ்வொரு தலைமுறையிலையும் பெற்ற ஒரு அனுபவ பதிவுகள். அது வழியே தான் 12 ஆண்டு வரையில இன்ஸ்டிங்டிவ், அதாவது முன்ன இருந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல என்னென்ன இருந்தா அதுவே தான் அதை ஒட்டியே வாழலாம். வித்து கீழே இறங்கி தனியாக சிந்தித்து தனியாக தனக்கென்று ஒன்றை கற்பித்துக் கொள்ளும் வரையில அவன் வந்து இன்ஸ்டிங்டிவ் லைஃப் தான். கருவமைப்புல உள்ள பெற்றோர்கள் மூலமாக வந்த சஞ்சித கர்மத்தை அடிப்படையில தான் வாழணும். அதன் பிறகுதான் அவன் சிந்திக்க ஆற்றும். அப்போதான் திசை திரும்பாத, அதாவது திசை மாறாத அவனை ஒழுங்காக திருத்தி அமைக்கிறதுக்கு மெய்ப்பொருள் உணர்ந்தவர்கள் அந்த அறிவுக்கு பக்குவப்படுத்தி வழிகாட்டணும் என்றதுக்காக 12 வயதுல இனிஷியேஷன் உபதேசம் கொடுக்கணும்னுட்டு இது வரையில வந்த எல்லா மதங்கள்ல உள்ள பெரியார்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனா அவர் இருந்த வரைக்கும் செய்தாரு. அதுக்கப்புறம் பின்னால வந்தவங்க அந்த இனிஷியேஷனையே ஒரு சடங்கா தான் எடுத்துட்டாங்களே தவிர இனிஷியேஷன் என்னன்றதே தெரியாது. முதல்ல அந்த உயிரை தூய்மை செய்யணும் இவனுடைய உயிராற்றலை வச்சு, அதன் பிறகு அந்த உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அவனுக்கு உணர்த்தி வைக்கணும். ஆத்ம சாட்சா்காரம், உயிர் தரிசனம். அதன் பிறகு உயிரிலே நிக்க 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 அடங்கி நின்று உயிரை உணரும் போது உயிருக்கு அப்பால் நின்று சுத்த வழியாக இருந்துதான் உயிரை உணர்வோம். நீங்க நினைக்கிறீங்களா? அது உணர்வு ஏற்படுது. என்னது? வீழ்ச்சிதான் நுண்ணி இயக்கம் தெரியும். நீங்க எங்க இருந்து நீங்க அதை பாக்குறீங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உயிருக்கு அப்பால் நின்றுதான் பார்க்கணும். வேற இடம் ஏது? அப்பால நின்று உயிரை பார்க்கணும். அப்ப அப்பால என்ன இருக்குது? சுத்த வழிதான். நாம் சுத்த வழியாக இருப்பதனால, இருப்பு நிலையாக இருப்பதனால அறிவு, அந்த அறிவு ஒடுங்கி நிற்கிற போது சுத்த வெளியில போற போதுதான் அப்போதான் உயிர் தெரியுது. அதை விட கொஞ்சம் மேலான இயக்கமாக இருக்கிறதுனால அது உணர. அப்போதான் நான் யாரு,
அறிவு. இங்கே புலன்களோடு இயங்கிய போது பெரிஃபரல் மைண்ட் காரியங்கள், அதாவது டேக்கிங் ஷேப் அண்ட் இமேஜ், அதனால ஏற்படக்கூடிய 89 அனுபவங்கள் இதை பெற்றுக்கொண்டிருந்தேன். அது என்னென்ன செய்தனோ அதெல்லாம் இங்க பதிந்து கொண்டிருந்தது உயிர் நடுமையம். உயிரை அறிந்தேன். இப்போ உயிருக்கு அப்பால நின்று என்னையே அறிந்து கொள்றேன். நானே எல்லாம் வல்ல இறைவனாகத்தான் இருக்கிறேன். அதே அறிவாக இருக்கிறது. அதுவே தான் உயிருக்குள்ளாக பதியது. அந்த அலையில வீசிக்கொண்டே இருக்கிறது. நீங்க உட்கார்ந்து தவம் செய்யற போது எண்ணங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை எல்லா எண்ணங்கள் எல்லாம் வந்து பாதிக்குது. இந்த உயிராற்றலே என்னன்னா அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ், இருப்பு நிலை இயக்க நிலை ரெண்டும் அடங்கியத்தான் உயிர். அதனால நீங்க புலன்களை திறந்து வச்சுட்டு இருந்த போது எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்ப புலன்களை மூடிட்டீங்க தவத்தல். புலன்களை மூடின உடனே அந்த அலை ஓடிட்டே இருந்து பாரு. அந்த அலையில எல்லா தன்மையும் அந்த அலையில வெளியாகிட்டே இருக்கு. அதை நீங்க நல்லா உணரணும். என்ன உணர்றீங்க? உங்களுடைய தன்மையை உங்களாட்ட அடங்கி இருக்கக்கூடியத என்னென்ன பதிஞ்சிருக்குதோ அதெல்லாம் வெளியாகிறது தெரியுது. இப்பதான் வெளியாகுதா? எப்பவுமே வெளியாகுது. ஆனா நீங்க அதை விட வேகமாக புலன்கள்ல இயங்குற போது ஃப்ரீக்வன்சி அதிகம், அதாவது பேட்டா வேறுதல் இருக்கு. அதுல உயர்ந்த அலை நீளத்துல இருக்கிற போது நுண்ணிய அலை நீளத்துல வரக்கூடிய ஒரு எண்ண அலைகளை கண்டுபிடிக்க முடியல. அதை நிறுத்தினா இதை பார்க்கணும். இப்ப 2 ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்க ஒரு ஸ்பீக்கரு, கொஞ்சம் ஒருத்தர் ஒரே கருத்தை அந்த 2மே சொன்னாலும் கூட இந்த ஸ்பீக்கர் இருக்கிற கேட்கறது தான் கேட்குமே தவிர அது கேட்க. இதை நிறுத்திட்டோம்னா அது கேட்கும். அந்த மாதிரி நம்முடைய மனமும் நான் புலன்களோட இயங்கி இருக்கிற போது, வேகமாக இருக்கிற போது அதை பார்க்கணும். அதை பதிந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையாகவே அது ஒண்ணுதான் தெரியும். அதன் பிறகு அந்த புலன்களை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து வரக்கூடிய அலையில என்னென்ன பதிஞ்சிருக்குதோ மாற்றி 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 இப்போ எப்படி பாருங்க, அந்த ஜீவகாந்த சக்தியில எல்லாமே எப்படி ஒடுங்கி நிற்கிறது. இப்ப அதே ஜீவகாந்த சக்தியில இருந்து எப்படி எல்லாமே வெளிப்படும். அதேதான் இப்போ ரேடியோவை அல்லது மற்ற எல்லா இயக்கங்கள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்னட்டிக் ஃபோர்ஸ்ல அப்சார்வ் ஆகிடுது. மறுபடியும் அது தெரியப்படுது. இதெல்லாம் நிர்தாரணம் செய்வதற்கு, அதாவது ஓமை கூறி உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூறி முடிச்சோம். ஒரு செடி கொடிகள் எல்லாம் நீங்க ஒரு 10 விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது எடுத்துங்க. விதை 10 தொட்டியில போடும். ஒன்று மாங்காய், இன்னொன்று கடுகு, இன்னொன்று எட்டிக்கொட்டை, அப்படி எல்லாத்துக்கும் நீங்க ஒரே தண்ணி, ஒரே மண் தான், ஒரே காற்று, ஒரே சூரியன். முளை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் வளர்ந்து தண்டாகிற போது ஒன்னொன்றுக்கும் தனித்தனியா சுவையும் மனமும் உருவமும் வந்துருது இல்லையா? இன்னும் வளர்ந்து போற போது அவங்களுடைய கெமிக்கல் ஆக்ஷன்ஸே சேஞ்ச் ஆகும். மாங்காயினுடைய தன்மை, அந்த இலையினுடைய தன்மை வேற, கடுகுனுடைய தன்மை வேற, அதுல உள்ள சுவை வேற, அதுல உள்ள ரசாயனம் வேற. எங்கிருந்து வந்தது இவ்வளவும்? அங்க முளையில பார்த்தா சின்ன ஒரு கடுகு எடுத்தீங்கன்னா கடுகுல உள்ள அந்த முளை எவ்வளவு இருக்கும்? இல்ல ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமர விதை எவ்வளவு இருக்கு? அந்த விதையில முரளை எவ்வளவு இருக்கும்? அந்த பருப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 கொண்டு தான் முளை. அந்த ஒரு முளைக்குள்ளாக என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு? ஒன்லி கோடு பதிவுகள். அதாவது அந்த அலை இயக்கத்துல மரத்துல என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் நடந்ததோ அதெல்லாம் ஒவ்வொரு அணுவிலையும் அதுவே காந்த சக்தியாக இருந்ததுனால எல்லாமே தன்மை பெற்றதாக இருக்கு. ஆனா விதையில இப்ப ஜீவகாந்த சக்தி
வான்காந்தத்துல அதே போல மரம் எத்தனையோ இதுவரையில உருவாகி வளர்ந்து மடிஞ்சே இருக்குது இல்லையா? அவைகளெல்லாம் எங்க போகும்? அந்த வாசனை, அந்த கெமிக்கல்ஸ் அவைகளெல்லாம் எங்க போகும்? காந்த சக்தியில அப்சர்வ் ஆயிடும் ஜீவன். அதான் காஸ்மிக் கான்சியஸ். இப்போ இது இந்த சின்ன ஒரு முளை இது கோடு இருக்குது, அது வளரணும், வளரக்கூடிய வேகம் இருக்குது. இதுக்கு வேண்டிய அணுக்களை உற்பத்தி செய்யணும் இல்லையா? அது அங்க இருந்து வான்காந்தத்துல இருந்து அங்க அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அதே மாவிலையினுடைய ஒரு தன்மையை அது செலுத்தி ஒவ்வொரு அணுவையும் அதே போல கிறிஸ்டலைசேஷன் செய்து இத்தனை அணுக்களின் உற்பத்தி பண்ணி அங்கேயே உற்பத்தி பண்ண. அப்போ ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் என்ற இதை அங்கதான் ஏற்படுத்தின அந்த சூத்திரம். எந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் அங்க என்ன தேவை இருக்குதோ, ஏற்கனவே பதிவு இருக்குதோ, அந்த பதிவுக்கு தகுந்தவாறு சூழ்நிலையை அமைச்சு அந்த இயக்கத்துக்கு வரணும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா காந்த சக்தியினுடைய இயக்கமும் அதனுடைய ரகசியமும் தெரியாத, அந்த அலையினுடைய இயக்கமும் ரகசியமும் தெரியாத விளங்கவே முடியாது. அப்படி விளங்கி விட்டால் மனிதன் மனிதனாக, மனிதன் தெய்வமாகவே வாழ்வான். அந்த நேரத்துல ஒத்தும் உதவியும் தான் வாழ்வானே தவிர ஒருவருக்கு இம்சை செய்து ஒருவருக்கு தொந்தரவு கொடுத்து ஒருத்தர கையேந்தி வாழ வேணும்ன்றது இல்லவே இல்லை இயற்கையில. மிச்சம் இன்னைக்கு உள்ள அதுக்கு மாறாக இருக்கிறதெல்லாம் கற்பனை, பழக்கம், பதிவுகளே தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்யறேன். வாழ்க வளமுடன்.